வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கான வகுப்பு ஆரம்பிப்போம். இன்றைக்கு நாங்கள் 15வது நாள் வகுப்பை பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். வெற்றிகரமாக நாங்கள் பாதி பகுதியை முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40 பகுதி என்று நினைக்கிறோம். 40 பகுதிகளுக்கு மேலே நாங்கள் விடயங்களை பார்த்துருக்கிறோம். 45 விடயங்களுக்கு மேலே பார்த்து 90 இன்றையோட 45 விடயங்கள், 45 பாட அலகுகள் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். எங்களுடைய பகுதியில் பாதி முடிச்சிருக்கிறோம். நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் ஹெட் ஆகலை, நிறைய இடத்துல மழை அப்படிங்கிறனால நிறைய பேர் ஹெட் ஆகலை. ஸோ ஹெட் ஆகாதவங்க இன்றைக்கி ரெக்கார்டிங்ஸை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எது நல்ல சினிமா அப்படிங்கிற விடயத்தை பார்த்துக்கொள்ளணும். அதே நேரம் அறிக்கை எழுதுதல் சம்பந்தமாகவும் எதிர்பார்ச்சொற்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். முதலாவது இந்த இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வினா பகுதியாக இந்த முறை எது நல்ல சினிமாவும் பார்க்கப்படுது. ஏன்னா பெரும்பாலும் மாகாண பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எது நல்ல சினிமா பாடங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். ஸோ அதே மாதிரி இந்த வருடம் நாங்கள் பார்க்கக்கூடியதில் லாஸ்ட் பேப்பரில் இந்த முறை பெரும்பாலும் கேட்கப்படாது. பட் இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியப்பாடுகள் இருக்கிறது. எது நல்ல சினிமா என்று சொல்லக்கூடிய பகுதியையும் கூட. ஏனென்றால் இலட்சியமும் சமநோக்கும், கம்ப்யூட்டர் சிறுகதை, நாட்டார் பாடல்கள், கம்பராமாயணம், தத்தை விடுத்தூது, தமிழர் பண்பாடு, சங்க பாடல்கள், இந்த 7 பகுதிகள் எங்களுக்கு பகுதி 3 கேட்கப்படுற வினாவாக இருக்கலாம். சரி இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையா? ஓகேம்மா, இந்த முறை கேட்கப்படுற வினாவாக இருக்கலாம். இருந்தாலும் எது நல்ல சினிமா என்ற பகுதி இரண்டாவது கேள்வியில் வர 5 வினாக்களுக்குள்ள ஒரு பகுதியாக கேட்கப்பட்டாலும் படம் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். நாங்கள் ஃபைனல் செமினாரில் உங்களுக்கு சில விடயங்களை நான் இதை பற்றி பேசுவேன். ஓகே, ஏனென்றால் கொஞ்சம் நாங்கள் February 8 அல்லது February 8 செய்ய இயலாது இருக்கும். February 8 ஒரு செமினார், February 8 அல்லது 10க்கு இடையில் நாங்கள் ஃபைனல் செமினாரை போட்டுருவோம். கூடுதலாக சனி ஞாயிறு தான் செமினார் ஒன்று போட வேண்டி வரும் பிள்ளைகள். ஏன்னா மற்ற நாளில் பிள்ளைகளுக்கு கிளாஸ் இருக்கிறதுனால சனி ஞாயிறுகளில் 9 மணிக்கு பிறகு தான் எங்களுடைய ஃபைனல் செமினார்ஸ் இருக்கும். ஓகேவா? டைம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது தானே? 9 மணிக்கு பிறகு தான் ஃபைனல் செமினார் இருக்கும். ஒரு 3 நாள் இருக்கும். பகுதி 1க்கு, பகுதி 2க்கு, பகுதி 3க்கு என்று சொல்லி 3 செமினார் இருக்கும். ஒவ்வொரு செமினாரும் 3 மணித்தியாலத்துக்கு மேலே நடைபெறும். ஒவ்வொரு செமினாரும் 9, 10, 11, 12:30 மணி வரைக்கும் எங்களுக்கு செமினார் நடைபெறும். ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும். ஏன்னா ஃபைனல் செமினாரோட உங்களோட கிளாஸஸ் எல்லாம் முடியும். அதில் 30 நாள் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செமினார் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பார்ப்போம், பார்ட் 2க்கா பார்ட் 3க்கான்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு செமினார் நான் ஃப்ரீ கொடுக்கலாம். ஏனைய செமினார் 2க்கும் நீங்கள் கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் நான் பகுதி 2 செமினாருக்கு தான் ஃப்ரீ கொடுப்பேன். பகுதி 3க்கு நாங்கள் கொடுக்கறது குறைவாக இருக்கும். பார்ப்போம் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி. ஆக இதில் பார்க்கக்கூடிய பகுதியில் எது நல்ல சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் நாங்கள் ஓவராலாக பார்த்துக்கொள்வோம். இருந்தாலும் ஃபுல்லாகவே நாங்கள் அந்த கட்டுரையை வாசிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த கட்டுரை விளங்கும். நீங்கள் இதுக்கு ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்க. எது நல்ல சினிமாங்கிற கட்டுரை தியேட்டர் பாஸ்கரன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அதே மாதிரி இந்த பகுதியில் முக்கியமான விடயம் என்னென்னா, நிறைய திரைப்படங்களை எடுத்துக்காட்டி எழுதியிருக்கிறார். ஏடா இவர் 1970 திரைப்பட வரலாறு பற்றி இவரது முதலாவது கட்டுரை வெளியாகிருக்கு 1972. அதுக்கு பிற்பாடு 1974ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இவர் கூடுதலாக இந்த சினிமா சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அக்காலகட்டத்தில் இருந்த சினிமா எப்படிப்பட்டதாக நலிவடைந்த ஒன்றாக காணப்பட்டிருக்குங்கிறத எடுத்துக்காட்டியிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் எங்களுக்கு அவரால் எடுத்துக்காட்டப்பட்ட திரைப்படங்கள் சிறப்பான திரைப்படங்களாக இருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருக்கக்கூடும். எது நல்ல சினிமா அப்படிங்கிறதுக்காக நான் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கல்லுக்குளீரம், ஏன்னா வைல்ட் ஸ்ட்ராபெரி போன்ற படங்களை நான் அந்தந்த படங்களை எடுத்து அதுக்கான அந்த சீனை நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் அதை அனுப்பி விடுறேன். ஆக பார்த்துக்கொள்ளுங்க. ஆக எது நல்ல சினிமா என்ற பகுதியை நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் வாசிச்சு கொள்வோம். வெயிட் புள்ளிகள், நான் உங்களுக்கு புக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிடம் இருங்க.
ஓகே, நாங்கள் ஒரு அறவரில் வந்து இந்த கட்டுரையை ஃபுல்லாக வாசிக்கொள்வோம். கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கொண்டுருங்க, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ ஓகே, தூங்கிறாய பிள்ளைகள் தெளிவாக கேட்டுக்கொள்ளும். எது நல்ல சினிமா? நல்ல சினிமாவுக்கு சில அடிப்படை அளவுகோல்கள் உண்டு. இவற்றை தெரிந்து கொண்டால் நாம் தரமான படங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆக முதலாவது அவர் சொல்கிறாரு, இதப்பா நல்ல சினிமா, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கல, எது நல்ல சினிமான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. பட் அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓகே, எது நல்ல சினிமா என்பதை அளவிடுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு மரக்கறியவோ அல்லது அரிசியோ நாங்கள் அளவிடுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, தராசு இருக்குல்ல. அதே மாதிரி எங்களுடைய நீள மகளத்தை கலந்து கொள்றதுக்கு சென்டிமீட்டர் இருக்கிற, இன்ச்சஸ் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு அளவுகோல்கள் இருப்பது போல நல்ல சினிமா என்பதை அளப்பதற்கும் ஒரு அளவுகோல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். முதலாவது விடயம் சொல்லப்படுது, இலக்கியத்தை போலவே நமது சினிமா அனுபவமும் ஆழமாவதற்கு நல்ல சினிமா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியமாகின்றது. ரெண்டாவது அடி சொல்றாங்கன்னா, நாங்கள் தமிழர்களுடைய இலக்கிய பண்பாட்டு செழுமை பார்த்தீங்கன்னா 2000 தொடக்கம் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. எங்கட இலக்கியத்தை அடிச்சு கொள்றதுக்கு உலகத்தில் இலக்கியங்களே இல்லை. அந்த அளவுக்கு இலக்கிய பாரம்பரியத்தை உடைய மாபெரும் மொழியாக எங்களுடைய மொழி இருக்கிறது. ஆனால் சினிமா மொழி இப்போதான் நாங்கள் பழக்கப்படுறோம். ஆகவே இலக்கியத்தை போலவே சினிமாவும் சிறந்த ஒன்றாக வளர்ச்சி அடைகிறதுக்கு கட்டாயமாக எங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும் அப்படிங்கிறாங்க. எது நல்ல சினிமா என்பதை வரையறுப்பதற்கு முன் எது சினிமா என்ற அடிப்படை கேள்வி முக்கியத்துவம் என்ன? ஓகே, எது நல்ல சினிமாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சினிமானா என்ன அப்படிங்கிறத முதலாவது விளங்கிக்கணும். ஏன்னா நல்ல சினிமாங்கிறத விட முதலாவது எது நல்ல சினிமாங்கிறத விட எது சினிமா என்றதை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. நினைவிக்கொள்ளுங்கள், திரையில் வருவதெல்லாம் சினிமா அல்ல, அச்சில் வருவதெல்லாம் இலக்கியமாகாதது போலவே. இப்போ நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் போகிறதெல்லாம் நாங்கள் சினிமான்னு சொல்லிட முடியாது. ப்ரோக்ராம்ஸ் போகும், பாடல் போகும், இதெல்லாமே வேறு வேறு விடயங்கள்னு சொல்லி காட்டுறாரு. ஆக திரையில் வர்றது எல்லாம் சினிமா இல்லை. நான் படம் எடுக்கிறேங்கிறதுக்காக எடுத்து அதை மட்டும் படம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சினிமா என்றதுக்கு ஒரு அளவுகோல்கள் இருக்கிறது என்றும் அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றும், எங்கட சினிமா அப்படிங்கிற ஒரு ஒரு மொழி, சினிமாங்கிற ஒரு மொழி நாங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய இலக்கியத்தை போல நாங்கள் கொஞ்சம் செழுமைத்தன்மை வரணும். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யலாம், நல்ல சினிமாவை படைக்க முடியும். சினிமா திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல. முதலாவது எது நல்ல சினிமாங்கிறதுக்கான அளவுகோலாக அவர் சொல்லுகின்ற விடயம் பார்த்தீங்கன்னா, திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை. இது ஒரு அடிப்படையான வித்தியாசம். அப்போ ஒரு நாடகத்தை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கீங்க, ஸ்கூல் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் ட்ராமாஸை கொண்டு போயிட்டு சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்டினா, ஓகே இதுதான் பிள்ளைகள் திரைப்படம்னா சின்ன பிள்ளைய கூட நம்பாது, இதெல்லாம் திரைப்படமாப்பா அப்படின்னு சொல்லி நம்பாது. ஆக ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மேடை ஸ்டேஜில் நடித்த நாடகங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து திரைப்படம் என்று சொல்லி நம்ப வச்சாங்க. ஆக இதை பார்த்த தியேட்டர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நாடகத்தை கொண்டு வந்து எங்கப்பா எங்களுக்கு திரைப்படம் காட்டுறீங்க, இதெல்லாம் நாடகம் தான், இது திரைப்படம் இல்லை என்று சொல்லி அந்த விஷயம் சொல்றாரு. ஆக சினிமாங்கிறது திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை. இது ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது. நிகழ்ச்சி ஒன்றை அவையோரின் முன் நிகழ்த்தி காண்பிப்பது நாடகம். சினிமாவினுடைய தன்மையே வேறு. ஆக நாடகம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு என்னன்னா, ஒரு விடயத்தை அவையோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டுறது தான் ஏன்னா நாடகம். இப்போ நீங்கள் ஸ்டேஜ் ட்ராமாவில் நீங்கள் நடிச்சிருப்பீங்க, பார்த்துருக்க கூடும். ஆக நாடகம்ங்கிறது வேற. தமிழ்நாட்டில் சினிமா வளராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது நாடகத்துக்கு அடிமை கட்டு கிடப்பது தான். ஏனண்டா இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நாடகத்திலிருந்து வந்தவங்க தான். ஏன்னா அந்த சாதாரணமாக மேடை நாடகம், வீதி நாடகம் போன்ற நாடகங்களை நடித்தவங்க தான் சினிமாவில் நடிக்க வந்தாங்க. ஆக அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த தன்மை மாறாது, ஏன்னா பேஸ் மாறாது தானே. ஆக இன்றைக்கு இதில் யோசிச்சு பாருங்கள், டெலிட்ராமா யோசிச்சு பாருங்கள், டெலிட்ராமாவுக்கும் சினிமாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா ஆக அதுதான் அவர் சொல்கிறாரு, நாடகம்ங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. ஆக ஆரம்ப காலத்தில் தமிழ் சினிமாவும் நாடகமும் ஒன்றுபட்டு கிடந்தது. இப்போ அது ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு மாறிவிட்டது.
இதற்கு வரலாற்று ரீதியான காரணம் உண்டு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன், என்ன காரணத்தினால சினிமா வளராதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாடகத்துக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்குங்கிறதுக்கான காரணம் சொல்றார். அண்டு 1930களில் பிரபலமாக இருந்த பூரண நாடகங்களே புராண நாடகங்களே படமாக்கப்பட்டது. ஏன்னா 1930ஆம் ஆண்டுக்கு முன்பு என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள், ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் வீதி நாடகங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த வீதி நாடகங்கள் மூலமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தெய்வ படங்கள், தெய்வ புராண கதைகள் எல்லாம் நடித்து காட்டுவாங்க. ஆகவே அதன் மூலமாக மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் தங்களுடைய பொழுதுபோக்குகளை பார்த்து ரசித்து கொண்டு இருப்பாங்க. இப்படித்தான் ஆரம்ப கால நாடகங்கள், புராண கதைகள் எல்லாம் இருந்தது. பின் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாடக மேடை மாதிரியே செட் போடப்பட்டு, செட் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் அந்த அமைப்பு போடப்பட்டு, காமிராவை முன்னால் வைத்து நாடகம் நடிக்கப்பட்டு, நாடகம் பார்ப்போரின் கோணத்திலிருந்து அது படமாக்கப்பட்டு, இப்போ என்ன செய்கிறாங்க, நாடகத்தை ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு நடித்து காட்டாமல் ஒரு இடத்துல செட் ஒன்று போட்டு அதை போட்டு என்ன செய்யறாங்கன்னா கேமராவை முன்னுக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அந்த நாடகத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எல்லா இடத்துக்கும் போய் போட்டு காட்டுறாங்க. ஸோ எல்லா நேரமும் நடிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. ஒருக்கா நடித்தா போதும், நாங்கள் என்ன செய்யலாம், எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் போட்டு காட்டுறது மூலமாக அதில் வசூலை தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாங்க அவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ட்ராமாவெல்லாம் பதிவு செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அவங்களுக்குள்ள வருது. ஆகவே இப்படிப்பட்ட காரணத்தினால செட் போடப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நாடகங்களை நடித்து படமாக்குறாங்க. சென்னையில் இருந்த நாடக கம்பெனிகள் கூட்டம் கூட்டமாக கல்கத்தாவுக்கும் பம்பாய்க்கும் சென்று தங்கள் நாடகங்களை படமாக்கி கொண்டனர். அண்மை காலம் வரை இயக்குனர், நடிகர்கள், வசனக்கருத்தாக்கள், பாடலாசிரியர்கள் யாவரும் நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள். ஏனென்றா இன்னைக்கு நாடகத்துறையிலிருந்து அந்த தன்மை மாறாதுக்கு காரணம் என்ன? இப்போ சிவாஜி கணேசன் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? யாரெல்லாம் சிவாஜி கணேசன் பார்த்துருக்கீங்க, எம்ஜிஆர் பார்த்துருக்கீங்க, ஸோ அவங்களோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஜுஹைனா பார்த்துருக்கீங்க. அவங்களோட பாடல், அவங்களுடைய நடை, உடை, பாவனை பார்த்துருந்தா தெரியும். பார்க்க சிரிப்பு தான் வரும். ஏன்னா இப்போ சிவாஜி கணேசன் எல்லாம் நடந்து வர்றதை பார்த்தா எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் சரியான எரிச்சலாக இருக்கும் பிள்ளைகள். இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாத்தா பாட்டி அப்போலாம் கொஞ்சம் வயசாகினவங்க தானே, 52 வயசு தான். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சிவாஜி கணேசன் அடுத்து எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் போடுவாங்க. இப்போ அதை பார்த்து கொண்டு நமக்கு இருக்கேலுமா, நமக்கு கஷ்டம். ஆக நான் போன வீக் வந்த படத்தை தான் லாஸ்ட்டாக பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பழைய படம் மட்டும் நான் இப்போவுமே ஒதுக்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கறது இல்லை. விலங்கலப்பா, விலங்கலதில ஆமாம், திருவிடையாடல் அப்படின்னு படம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த கடற்கரை ஓரமாக ஒரு நடந்து வருவார் பாருங்க. அதை பார்த்து அதை தானே சொல்லிக்கிட்டு வர, அந்த நடையை பார்த்து பிள்ளைகள் சிரிப்பான். அப்படி ஒரு ஜோக்காக இருக்கும், அப்படி ஒரு நடை. நான் உங்களுக்கு அந்த இதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் நடித்து போட்டு விடுறேன். பிறகு அதோட நடை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இல்லாட்டி நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை லிங்க் பண்ணி விடுறேன், பாருங்கள். அப்போ அதெல்லாம் எப்படின்ட்டு சொன்னால் நாடகத்துறையிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறனால சிவாஜி கணேசனுடைய வசனங்கள் எல்லாம் அப்படியே காரசாரமாக இருக்கும். கத்தி பேசுவாங்க, தூரத்தில் உள்ளவங்களுக்கு விளங்கணும்ட்டு. ஆக ஆரம்ப கால சினிமா கர்த்தாக்களுக்கு, சினிமா பார்த்தவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த சினிமாவை பார்த்தாங்கன்னா கத்தி பேசணும், ஏன்னா கை கால்கள் அசைக்கணும், பாடமாக்கி அப்படியே ஒப்புவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது பாடமாக்கப்பட்டு ஒப்புவிக்கக்கூடிய ஒன்றாக இல்லை, அது மாறிடுச்சு. சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கக்கூடியவங்களோட பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சு வழக்கு மாறிடுச்சு. பெரும்பாலும் சினிமா இன்றைக்கு மாறிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சினிமா மாறாத காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த தியேட்டர் பாஸ்கர் என்னால் எழுதியிருக்கிறார். அதுக்கான உதாரணம் சொல்கிறார். என்னன்னா, ஆரம்பகால நடிகர்கள், வசன கருத்தாக்கள், பாடலாசிரியர் யாவருமே நாடகத்துறையிலிருந்து வந்ததுனால நாடகத்தினுடைய உடம்பு புடியிலிருந்து வரை ஆரோக்கியமான சினிமா, உடும்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அதை உடும்பை பற்றி சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் பிரித்தானியர் காலகட்டத்தில் போருக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேசபக்தர்கள் எல்லாம் சொல்ல செய்வாங்கடா, அந்த தூரமாக இருக்கக்கூடிய அந்த உயரமான கட்டிடங்களுக்கு கயிற்றினை வீசுவது கடினம். ஆக அந்த மாதிரியான உபகரணங்கள் அவங்கள்ட்ட இருக்காது. ஆகவே உடும்புல கட்டி என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகள், உடும்பை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஆக உடும்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சுவரிலே அப்பிக்கொள்ளுமா. ஹாய் பிள்ளை, உடும்பு அந்த சுவரில் அப்பிக்கொள்ளுமா. அவ்வாறு அப்பிக்கொண்டால் உடும்பை கலட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதனுடைய கையினுடைய அமைப்பெல்லாம் அந்த பள்ளி மாதிரி தானே, பிள்ளைகள் பள்ளி வம்சத்தில் வந்தது தான். ஆக கலட்டுறது கஷ்டம், பிடிச்சு கொள்ளும் இருக்கி, ஆகவே ஒரு மனிதன் அதில் ஏறி நிற்கலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சரியா சுவரா தெரியல பிள்ளைகள், நானும் கண்டதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையாண்டு சரியா தெரியல. யாருக்காவது தெரியுமா பிள்ளைகள்? உடும்பு இருக்கக்கூடிய பிரதேசம் வடமாகாணம், வட மத்திய மாகாணம் இருக்குது கூடுதலாக உடும்பு. உண்மையா பிள்ளைகள் அப்படி கேள்விப்பட்டது தான், அது என்னன்னு சரியாக தெரியல. நான் இப்போ படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உண்மையாண்டு எனக்கும் தெரியல. பட் இப்படி சொல்கிறாங்க. அதனால் அந்த உடும்பு புடி என்று சொல்லக்கூடியது கலட்டி கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட உடும்பு புடிங்கிறது இங்கே மரபு சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. பட் இங்கே சொல்லப்படுறது அந்த நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்திலிருந்து இன்னும் கலண்டு வர முடியாத ஒருத்தர் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நாடகத்திலேருந்து வந்தவங்க தான். ஏதாவது புதுசாக செஞ்சால் என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சினிமாவா? சினிமாங்கிறது என்ன, இப்போ சினிமாவை சீரழிச்சு கொண்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சினிமாவுறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. இவர் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, இதுதான்ப்பா சினிமா, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியப்பாட அவர் சொல்லலை. கடைசி மட்டும் சொல்லலை. சொல்றாரா, சினிமாங்கிறது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகை அவர் சொல்லலை. ஆனால் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறார். அவருக்குமே தெரியல எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயம் தெரியாது. என்னன்னா, இப்போ எங்களுக்குமே எதிர்காலத்தினுடைய சினிமா எப்படி இருக்க போகுதுங்கிறது எங்களுக்கும் தெரியாது. இப்போ எங்களுடைய நாங்களாம் 19 கிட்ஸ் தானே பிள்ளைகள். ஸோ 19 கிட்ஸ் எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் காலகட்டத்தில் வந்த அந்த பாடல்கள், வைரமுத்தினுடைய வரிகள், ஏஆர் ரஹ்மான், உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன், அவங்களுடைய பாடல்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வர்ற பாடல்கள் வந்து ரொம்பவே ரெப் பாடல்கள். ரெப் பிடிக்கும் தான், எனக்கு ரெப் பிடிக்கும் தான். இருந்தாலுமே ஒரு சிலது வந்து மியூசிக்ஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும், எரிச்ச மூட்டும். அதே மாதிரி எங்களுக்கு 2-3 முறை அந்த பாடலை கேட்க முடியாது. ஆனால் ஆரம்ப கால 1900s 2000களில் வந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்க தூண்டக்கூடிய பாடல்களாக இருக்கும். ரொம்ப மியூசிக் இருக்காது. நார்மலாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மியூசிக் இருக்காது, சின்ன மியூசிக்காக இருக்கும். ஸோ போட்டு அலட்டி இருக்க மாட்டார், எங்களுக்கு காதுகளுக்கு மென்மையாக இருக்கும். சரியா? ஆனால் இப்போ வர்ற மியூசிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தங்கள் கூடுதலாக இருக்கும், என்ன இருக்காது, பெரும்பாலும் வசனங்கள் அதோட விடயங்கள் குறைவாக இருக்கும். அதனால் இப்போ எங்களுக்கு அதில் ஒரு வெறுப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட தன்மை தான் ஆரம்பகால கர்த்தாக்களுக்கும் இருந்துச்சு. உடனடியாக மாற்றிக்கொள்ள முடியாது, ஆனால் போக போக என்ன செஞ்சு தான் ஆகணும், அதை மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. நமது இன்றைய படங்களில் கூட நாடகத்தனம் மிகுந்திருப்பதை காணலாம். எப்படின்னு சொன்னா பாருங்க, கதாபாத்திரங்கள் சதுரமான திரையில் விளிம்பிலிருந்து வருவாங்க. ஒரு பக்கம் ஒரு டிவியில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வருவாங்களாம், நடிச்சுட்டு இந்த பக்கம் போயிடுவாங்களாம். அது ஆரம்பகால படங்கள் இருந்துச்சு. மேடைக்குள் நுழைவதைப் போல வசனத்தை பேசிவிட்டு பக்கவாட்டில் சென்று மறைவார்கள். குரலை ஏற்றி இறக்கி பேசாமல் கத்தி பேசுவார்கள். நாடக அரங்கின் கடைசி வகுப்பில் உட்கார்ந்திருப்பவனுக்கும் கேட்க வேண்டுமே. பாத்திரங்களை ஏற்றி நடிப்பவர்கள் காமராவை பார்த்து, பார்க்க வந்திருக்கும் ரசிகர்களை பார்த்து பேசுவாங்க. ஏன்னாண்டா, ஏன் என்ன காரணம் என்று சொன்னா, நாடக மேடையில வந்து இங்கே ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான், ஒரு 100 அடிக்கு பிறகு இங்கே ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான். ஆகவே அவனுக்கும் கேட்கணும், முன்னுக்கு அவனுக்கும் கேட்கணும்னா கத்தி பேசினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஆகவே ஆரம்ப கால நாடக கர்த்தாக்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, கத்தி பேச பழகியிருந்தாங்க. ஆகவே சினிமா செட்டுக்கு போனோன்னே கத்த வேண்டியதான். அதனால கேமரா வச்சாலும் கத்தி தான் பேசுவாங்க. ஆகவே கத்தி கத்தி பழகி விட்டார்கள் அல்லவா, அதனால்தான். ஆக சினிமாவினுடைய தன்மை இது அல்ல அப்படிங்கிறார். பேசிக்கொண்டே இருப்பார்கள், பேச்சு பேச்சு, படம் முழுவதும் பேச்சு. பின்னணி இசை ஒலித்து கொண்டிருக்கும். நாடகத்தின் மேடையில் கீழமர்ந்திருக்கும் இசைக்குழுவின் இசை போல இத்தகைய நாடகத்தனம் சினிமாவின் தன்மையை சீர்குலைத்தது. அப்ப பேசிக்கொண்டு இருப்பது மட்டும் சினிமா அல்ல, விளங்குதா? பேசிக்கொண்டு இருப்பது மட்டும், பேச்சில் மட்டும் இல்லை, குறியீட்டு பாங்களையும் நாங்கள் சினிமாவை காட்டலாம். ஹரிஹரன் போட்டி நீங்களாம் சார் 2K கிட்ஸும் மாறுங்க 2K கிட்ஸாக மாற இல்லாது 2K கிட்ஸுக்காக மாறலாம். ஏன்னா நான் இப்படியும் 19 கிட்ஸ் தானே. இப்போ 2K கிட்ஸுக்காக மாறலாம், பட் 19 கிட்ஸாக மாற முடியாது. ஓகே பிள்ளைகள், உங்களுக்காக நான் வந்து பாடல்கள்லாம் கேட்குறது தான், படங்கள் எல்லாம் பார்க்குறது தான், நல்ல மெல்லிசை பாடலாம் கேட்குறது தான். பட் அந்த கூடுதலான ரெப் பாடல்கள்லாம் கேட்குறது இல்லை பிள்ளை, கொஞ்சம் கேட்குறதுக்கான டைம்ஸும் இருக்காது. எப்போயாவது இருக்கா நல்ல பாடல்கள் வந்தால் அந்த பாடலை மட்டும் கேட்போம். ஓகே. ஆக நாடகத்தின் மேடையிலிருந்து கீழே, ஓகே இதை பார்த்துட்டு வேணா. ஆக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் சினிமாவில். இப்போ நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சார், என்ன பேசிக்கொண்டே இருக்கிறாரு, ஒன்றும் முடிவு காண்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு நினைச்சிடக்கூடாது. வேறு என்னத்தான் செய்ய. அப்போ நான் இதை இப்போ படமாக்கி கொண்டு போய் இப்படி பேசி கொண்டிருக்கிறத நாங்கள் படம் என்று எடுத்து போட முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல மட்டும்தான் இருப்பேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அடுத்து மியூசிக்கில் கூட இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஒரு 3-4 பாடல்கள் வந்து இசையமைச்சு பாடியிருக்கிறேன். அப்போ இப்படி ஆரம்ப காலகட்டம் அப்படி இருந்துச்சு.
இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, அதுக்கான டைம்ஸும் இல்லை. ஒரு 3-4 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறான், என்னுடைய ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. இப்போ எல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படியே ஃபுல்லாகவே கிளாஸில் இறங்கிட்டனால அதுக்கான நேரங்கள் இல்லை. இப்போ ஒரு மியூசிக் அமைக்க கூட நமக்கு டைம் இல்லை. ஓகே, அடுத்து சினிமா காமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி அல்ல. நினைச்சிடக்கூடா பிள்ளைகள், சினிமாங்கிறது சாதாரணமாக எடுத்துட முடியாது, அது ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு விஷயந்தான், இல்லைன்ட்டு சொல்லலை. பட் இவர் சொல்கிற விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேமராவில் எடுத்துட்டோம், ஸோ அப்படின்ற அன்றைக்கி நாங்கள் அதை நாங்கள் படம்னு சொல்ல முடியாது. பல்சுவை என்னென்னா ப்ரோக்ராம்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் விஜய் டிவிலெலாம் ப்ரோக்ராம்ஸ் போகுது, ஆக அந்த ப்ரோக்ராம்ஸ் மாதிரி எங்களால் பார்க்க முடியாது. எந்த ஒரு படத்திலும் இலையோடும் ஒரு மையக்கருத்து ஒன்று இருக்கும். எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மையக்கருத்து கட்டாயமாக இருக்கணும். இந்த கருவை சாராத எந்த காட்சி படிமம், ரைட். இப்போ நாங்கள் முதலாவது விடயத்துக்கு வந்துடுவோம் பிள்ளைகள். காட்சி படிமம் என்று சொல்கிறோம். காட்சி படிமங்கிறது பிள்ளைகள் ஒவ்வொரு சீன் என்று சொல்கிறது. ஒவ்வொரு காட்சிகள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். என்னண்டா பிள்ளைகள், நீங்கள் ஒரு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு காட்சியாக சொல்கிறேன், அந்த காட்சிகளை யோசிச்சு பாருங்கள். முதலாவது காட்சி, நீங்கள் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கீங்க. கடற்கரை ஓரத்தில் தென்னை மரங்கள் அசைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தென்னை மரத்துக்கு இடையில் ஒரு பட்டம் வந்து சிக்கிக்கொள்ளுது. கயிற்று நுனி வந்து உங்கள் கையில் கிடைக்குது, சரியா? ஒரு பட்டம், ரொம்ப தூரமாக பறந்து வந்த பட்டம், கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கீங்க. தென்னை மர கிளையில் மாட்டின அந்த பட்டத்தினுடைய நுனிக்கயிறு உங்கள் கைகளில் வந்து மாட்டுது. ஸோ அந்த பட்டத்தினுடைய அந்த பட்டத்தை அந்த தென்னை மர இலையிலிருந்து விடுவிப்பதற்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, சரியா? கடைசியில் அந்த பட்டம் என்ன செய்யுது, உங்கள் கைகளுக்கு கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். முதலாவது, நீங்கள் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கீங்க. நான் எதுலன்னு சொல்லலை, நீங்கள் என்னவா நினைச்சிங்க, எதில் உட்கார்ந்து இருப்பதாக நீங்கள் யாராவது நினைச்சிங்களா பிள்ளை? யாராவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதில் உட்கார்ந்து இருக்கேன் சொல்லுங்க பிள்ளை? நீங்கள் கல்லில் உட்கார்ந்துருக்கீங்க. வேற யாராவது? கீழே உட்கார்ந்து கடற்கரை மணல்ல உட்கார்ந்து. ஓகே, வெரி குட். இப்போ ஒவ்வொருத்தரும் நான் என்ன நினச்சி சொன்னேன் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், இது ஒவ்வொருத்தருக்கும் சினிமா மாறுங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். நான் வந்து அங்கே அந்த கடற்கரை ஓரத்தில் போட்டிருக்கிற பெஞ்ச் ஒன்றில் உட்காந்துருக்க மாதிரி நான் சொன்னேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனைகள் போயிருக்கும், நீங்கள் கீழே உட்காந்துருக்க மாதிரி. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை பாருங்கள், நீங்கள் நினைச்ச தென்னை மரங்கள் நீங்கள் உட்காரவே இல்லை. நான் சொன்னேன் உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், தென்னை மரங்கள் எந்த சைடில் இருந்தால் தான் நீங்கள் யோசிச்சிங்க? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? எந்த சைடில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் யோசிச்சிங்க? ரைட். ஓகே, லெஃப்ட்டு. திலான் லெஃப்ட். வேற ஒருத்தர்? ஓகே, இப்போ எவ்வளோ விஷயங்கள். ஓகே, ரைட் சைடு. இப்போ நான் யோசித்தது வந்து தென்னை மரங்கள் என்று சொல்லியிருந்தேன். நான் ஒரு 2 தென்னை மரங்களுக்கு இடையில் அந்த பட்டம் சிக்குன்னு தான் நினச்சிருந்தேன். ஓகேவா? இப்போ யாருமே அந்த பட்டத்தினுடைய நிறத்தை நினைச்சிருக்க மாட்டீங்க. யாராவது அந்த பட்டம் என்ன நிறத்தில் இருந்தது அப்படின்னு நினைச்சீங்களா? சார் ரெட் கலர்ல இருந்திருக்கும். ரெட் கலர்ல இருந்து நீங்க நினைச்சீங்களா? இருந்திருக்கும் என்று சொல்லல, நான் நினைக்கிறேன் என்ன கலர்ல இருந்துச்சுன்னு நீங்க யாராவது யோசிச்சீங்களா? நான் யோசிக்கல, நான் பட்டம் மட்டும் தான் யோசிச்சேன் ஒழிய. ஓகே, ஒருத்தர் சொல்லிக்கா பிளக் என்று சொல்லிக்கா மெசேஜ் என்று போட்டிருக்கீங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் இருக்கு பிள்ளைகள், இது எல்லாம் அந்த காட்சி படிமத்தில் இருக்கு. ஒருத்தர் எல்லோ. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் எது காட்சி படிமோன்னு சொல்லி. முதலாவது, நீங்கள் கடற்கரை ஓரத்தில் உட்காந்துருத்துன்னு சொன்னேன்ல, அது ஒரு காட்சி படிமம், ஒரு சீன். ரெண்டாவது நான் சொன்னேன் 2 தென்னை மரங்களை நான் காட்டுறேன் படத்தில். முதலாவது காட்டுற சீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுறேன், இது ஒரு காட்சி படிமம். ரெண்டாவது காட்சி படிமம், இந்த தென்னை மரம் காற்றில் அசைந்து கொண்டிருக்கிறது, அந்த பட்டம் வந்து இதில் வந்து சிக்கிக்கொள்றது, இது ரெண்டாவது சீன். மூன்றாவது சீன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் சிக்கிக்கொள்றதுன்னு வச்சுக்க. முதலாவது தென்னை மரத்தை காட்டுறது ரெண்டாவது, மூன்றாவது சீன் தென்னை மரத்தில் வந்து பட்டம் சிக்கிக்கொள்ளுது. நான்காவது சீன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தினுடைய நுனி அந்த கயிறு உங்கள் கையில் மாட்டுது, நாலாவது சீன். அஞ்சாவது சீன் என்ன செய்றீங்க, நீங்கள் அதை இழுக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நான் இதை வந்து 5 சீனாக எடுக்கிறேன், 5 காட்சி படிமமாக எடுக்கிறேன்.
இப்போ விலங்கினிச்சா பிள்ளைகள் காட்சி படிமம்னா என்ன, ஒவ்வொரு சீனாக நாங்கள் எடுக்கணும். எல்லாத்துக்கும் கிளியரா? யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, குட். ஏன்னா இது தெரியாமல் அடுத்தடுத்துக்கு போக முடியாது. கிளியர்ண்டா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். கட்டான ரீஜாயின்ட்டாங்க, இன்னும் டைம் இருக்குது. கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் என்னோட தியரி கிளாஸ் என்று சொன்னால் நாங்கள் நல்ல டைம் எடுத்து அதை வரைஞ்சி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவேன். ஸோ இப்போ டைம் பத்தாது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்சி படிமம்னா தெரியும், ஒவ்வொரு சீன்னா தெரியும். இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, முதலாவது நான் எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு வச்சுருக்கேன் பிள்ளைகள். ஸோ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோவை நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். எது நல்ல சினிமாங்கிற அந்த வீடியோ பாருங்கள், மிக கிளியராக இருக்கும். எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கானது என்ன, ஒவ்வொருக்கான கட் பண்ணுறதுக்கானது எப்படி, டிசால்வ் எப்படி, என்ன ஃபேட் இன் ஃபேட் அவுட் எப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி காட்டியிருப்பேன். கொஞ்சம் பாருங்கள், அந்த வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா பிள்ளைகள், இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நிறைய ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பிலிமோரா அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணுறேன், சரியா, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுதான் வீடியோ எடிட்டர்னு வச்சுக்கொள்ளுங்களே. இங்கே வீடியோ காட்டும். இங்கே நான் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 10 சீனை நான் எடுத்துருக்கிறேன். 10 சீன் எடுத்துருக்கிறேன். இப்படி 10 சீனை நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஆக இப்போ என்ன செய்வேன்னு சொன்னால், இங்கே டைம் லைன் இருக்கும். நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க, இது டைம் லைன்னு சொல்லுவோம். இதை வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான நாலேஜ் இல்லாதவங்க சொல்லித்தரேன். இப்போ முதலாவது சீன் என்ன சீன்னு சொன்னால் பிள்ளைகள், உங்களுக்கு எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். முதலாவது சீன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கடற்கரையில் ஓரத்தில் உட்காந்துருக்க சீன். ரெண்டாவது சீன் என்ன சொன்னேன், தென்னை மரம், என்ன தென்னை மரம் ஆடுறது. மூன்றாவது பட்டம் சிக்கிக்கொள்றது. நான்காவது அந்த பட்டத்தினுடைய உங்களுக்கு கிடைக்கிறது. இப்படி நான் ஒவ்வொரு சீனாக எடுத்து என்ன செய்வேன்னா பிள்ளைகள், இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணுவேன். இல்லைங்கனிச்சா, இப்படி வேற சீனாக இருக்கிற வேற காட்சி படிவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இப்படியாக நான் என்ன செய்வேன், ஜாயின் பண்ணுவேன். இப்படி ஜாயின் பண்ணுறப்ப இந்த ரெண்டுக்கு இடையில, இந்த ரெண்டு இருக்குல்ல பிள்ளைகள், ரெண்டு சீன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சீனுக்கு இடையில கொஞ்சம் எங்களுக்கு பிளிங்க் ஆகி வரும். ஏனென்றா வேற சீன் தானே. ஆக வேற சீன் எடுக்கிறப்ப நாங்கள் வேற சீன் எடுக்காத மாதிரி எப்படி காட்டுறதுன்னு சொன்னால், அதுக்கு டிரான்சிஷன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப தான் நாங்கள் சொல்லுவோம், அது எடிட்டிங்னு சொல்லுவோம். இல்லைங்க தான், இப்போ ஆங்கிலத்தில் நாங்கள் எடிட்டிங்னு சொல்லுவோம். அப்போ அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு பார்ப்போம். ஆக இதைத்தான் பிள்ளைகள் நான் சொல்லக்கூடிய இந்த 3 விடயங்கள் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு முதலாவது விடயம் ஞாபகம் இருக்கணும், காட்சி படிமம்ங்கிறது கிளியர் இருக்கணும். அந்த காட்சி படிமம் ஒவ்வொன்றா எடுத்து தான் படங்கள் திரைப்படமாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சீனாக எடுத்து அதெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே பிள்ளைகள், ஓகே. மெசேஜ் ஒன்று போட்டிருக்கேன், பெரிய மெசேஜ் ஒன்று, நான் பிறகு வாசிக்கிறேன். ஓகே, ஆக இப்போ மறுக பார்ப்போம், இந்த விடயங்களை, ஏனைய விடயங்களை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சினிமாவில் பதிவு செய்யப்பட்ட பல்சுகள் பார்த்தா, சினிமா படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, படமாக்கப்படுவதையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இங்கே இருக்கிறேன். சினிமா காமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல, எந்த ஒரு படத்திலும் இலையோடும் ஒரு மையக்கருத்து ஒன்று இருக்கும். இந்த கருவை சாராத எந்த காட்சி படிமத்துக்கும் ஒளிக்கும் அப்படத்தில் இடமில்லை. ஆக நாங்கள் ஒரு மையக்கருத்து சார்ந்து ஒரு படத்தை எடுக்கிறோன்னா, அந்த மையக்கருத்து சாராத எந்த வித ஒரு சின்ன காட்சி படிமத்தில் கொண்டு போய் நாங்கள் செருகினாலும் அந்த படம் வீணாகிடும் என்று சொல்கிறாங்க. ஒரு சீன் கூட நாங்கள் போட்டக்கூடாது. அப்படி சம்பந்தம் இல்லாமல் காட்சி வந்தால் அது சினிமாவாக இல்லாமல் படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியாகிறது. சினிமா வாய்ப்பேச்சால் வார்த்தைகளால் சொல்லப்பட்டதல்ல. அப்படி இருந்தால் அதற்கு ஒரு திரை தேவை இருக்காது. ஒளிநாடாவிலோ வானொலியிலோ கேட்டு திருப்தி அடைய முடியும். ஆக என்ன செய்ய முடியாது, காட்சி படிமத்தையும் ஒளியையும் நாங்கள் சரியாக இணைக்கணும் பிள்ளைகள். அப்படி இல்லைன்னா அந்த படம் படமாக இருக்காது. சினிமா படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல. வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாது. அப்படியானால் சினிமா என்பது என்ன? ஆகவே எங்களோட வாய்ப்பேச்சால இதுதான் சினிமா அப்படின்னு சொல்லி எங்களால் முடிக்க முடியாது. அப்படி என்றால் சினிமா என்றால் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே,
ஒவ்வொரு கலைக்கும் அதற்கே உரிய சில அடிப்படை பண்பு உள்ளன. இப்போ நீங்கள் வந்து நாடகம் டான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் கை கால்களினுடைய அசைவுகளால் நாங்கள் சரியாக செய்கிறத அந்த சரியான நடனமாக இருக்கும். அதே நேரம் பாடல் பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கும் தாளத்துக்கு ஏற்ற ஒழுங்காக படித்தா அது பாடலாக இருக்கும். ஓவியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடுகளால் ஆனது, வளைவுகளால் ஆனது. ஆக எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்க, அவர் வரைகிற பென்சிலும் ஒரே பென்சில் தான், அவர் அழிக்கிற ரேசரும் ஒரே ரேசர் தான், அவர் வரைகிற அந்த ஏடும் ஒரே ஏஃபோ தான். ஆனால் எங்களுக்கு வராத அந்த ஓவியம் அவருடைய கைகளுக்கு மட்டும், அவருடைய கலைக்கு மட்டும் எவ்வாறு வருகிறது? அவரும் கோடு தான் போடுறாரு, வளைவுகள் தான் போடுறாரு, பட் அவருக்கு மட்டும் அந்த கோடுகளும் வளைவுகளும் எவ்வாறு வருகின்றன? எங்களுக்கு அப்படி வர்றது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் சரியாக என்ன செஞ்சிருக்கல, அதை பயன்படுத்தலை. அந்த கலைக்கான சரியான விடயத்தை நாங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தலை. ஓகே, ஒவ்வொரு கலைக்கும் பாருங்க, இந்த பண்புகளை சரிவர பயன்படுத்தும் போது அந்த குறிப்பிட்ட கலை மலர்கிறது. ஓவியத்தை பாருங்கள், அது கோடுகளாலும் படிமங்களாலும் வண்ணங்களாலும் ஆனது. மலர் என்ற வார்த்தையை ஒரு பலகையில் எழுதி இது ஓவியம் என்று உங்களை நான் ஏமாற்ற முடியாது. ஓவியத்தின் தனித்துவ பண்புகள் அங்கே இல்லை. அதே போல இசை தொனியாலும் லயத்தாலும் ஆனது. நடனம் உடல் அசைவு அடிப்படையாக கொண்டது. சினிமாவின் சிறப்பம்சம், அதற்கு தனித்துவத்தை அளிக்கும் அம்சம் சினிமா மொழி. ஆக இதுதான் நாங்கள் பார்க்க போகிற விடயம். இப்போ ஒரு பெரிய கட்டுரை பிள்ளைகள், கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கொள்வோம். யாரும் தூங்கலை தானே? தூங்காதவங்களை ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கேட்டுக்கொண்டிருக்குங்கிற ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வெரி குட் பிள்ளைகள். ஓகே, குட். கேட்டுக்கொண்டிருங்க, கொஞ்சம் தான் பார்த்துக்கொள்வோம். இல்லை பிள்ளைகள், கம்யூனிகேஷன் சைக்காலஜி எல்லாம் படிக்கலை. நிறைய பிள்ளைகளை எல்லாத்தோடையும் படித்து வச்சிருக்கிறேன். ஏன் பிள்ளைகள் கஷ்டமாக இருக்குதா நான் பேசுகிறது? என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது? ஓகே, அப்போ சினிமாவின் சிறப்பம்சம் சினிமாவினுடைய மொழி என்று சொல்லுவோம். ஏனென்றா ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு மாதிரியான தனித்துவமான பண்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சினிமாவுக்கும் அதனுடைய மொழிகள் இருக்கிறது. யாருக்கு பிள்ளைகள் ஞாபகம் இருக்குது சினிமாவினுடைய மொழி? 3 விடயங்கள். சார் எனக்கு ஞாபகம். சொல்லுங்க சுவைனா. ஒளி, காட்சி படிமம், படத்தொகுப்பு. வெரி குட்மா. ஒளி, காட்சி படிமம், படத்தொகுப்பு. பெரும்பாலாக எங்களுக்கு இதில் பெரிய கேள்வி ஒன்று வரப்போறதில்லை. இருந்தாலும் எங்களுக்கு பகுதி 3ல் வரக்கூடிய 2வது வினாவுக்கோ அல்லது எங்களுக்கு பகுதி 3ல் வரக்கூடிய முதல் 10 குறுவினாக்களுக்கோ எங்களுக்கு கட்டாயமாக வரக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குறிப்பான விடயங்கள் மொழி சம்பந்தமாக நல்லா அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும் சினிமாவுடைய மொழி. சினிமா மொழி என்றால் என்ன? இதில் 3 அம்சங்கள் உள்ளன. முதலாவது காட்சி படிமங்கள் படிப்பிச்சுட்டேன், ஒவ்வொரு சீன் படிப்பிச்சுட்டேன். அதுக்கு படம் சொல்றாங்க பாருங்க. பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள் 1979 ஒரு காட்சி தொடர். ஏன்னா ஒரு காட்சி தொடர் வருது பாருங்க. அந்த சீனை நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்க பிள்ளைகள் யூடியூப் சேனல்ல இருக்குது, பார்த்து கொள்ளுங்க. இன்றைக்கே கிளாஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் பாருங்க. ஒரு 15 நிமிஷம் வீடியோ. யாராவது பார்த்துருக்கீங்களா? எது நல்ல சினிமா சம்பந்தமான ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா பிள்ளைகள்? யாரு பார்த்தாது? நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, வெரி குட். ஏன்னா இப்போ கிட்டத்தில் தான் போட்டேன் பிள்ளைகள். அது ஏன்னா அது பெருசாக இது பண்ணிக்கலாம் போயிடுச்சு. கிட்டத்தில் ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னாடி தான் நான் போட்டிருக்கேன் போல். அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் போட்டு காட்டியிருப்பாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது காட்சி தொடர் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஒன்றில் சிறுவர்கள் நீந்தி விளையாடுவது. முதலாவது நீந்தி விளையாடுறது, அதில் ஒருவன் மூழ்கி இறப்பது, கிராமத்து மக்களின் வருத்தம், அதிர்ச்சி, சிறுவனின் ஈமைக்கிரியைகள் எல்லாமே அழுத்தமான அழகான வரிசையான காட்சி படிமங்களால் வெளிப்படுத்தப்படுகின்றன. சினிமா அங்கே தன்னை காட்டிக் கொள்கிறது. ஆக இந்த பாலு மகேந்திரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் மிக அழகாக அந்த காட்சி படிமங்களை காட்டியிருக்கிறார். ஏன்னா குளத்தில் குளிச்சு கொண்டிருக்க சிறுவர்கள் ஒரு சிறுவன் இறந்து போயிடுவான். இறந்து போன பிறகுதான் தெரியும் இவன் என்னோட தான் வந்தான், பட் இன்னும் வரலை அப்படிங்கிறது ரொம்ப உணர்ந்து கொள்ளுவாங்க. ஸோ அப்படியாக இருக்கிறப்ப அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப வருத்தம் அடைவாங்க. இதெல்லாம் அழகாக காட்டப்பட்டிருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா ஒலி என்று சொல்லக்கூடிய விடயம், சத்தம். ஏன்னா
ஆக காட்சி படிமங்களுக்கு தாங்களாக வருவது சினிமாவில் ஒளி பலவிதப்படும் உண்டு பேச்சுவார்த்தைகள் இரண்டாவது இயல்பான ஒளி. இப்போ சினிமா அப்படிங்கிறப்ப ரெண்டுமே இருக்கணும் பிள்ளைகள். எங்களுக்கு ஒரு ரயில் ஓடுது என்று சொன்னால் ரயில் ஓடுற சத்தம் எங்களுக்கு கேட்கணும். அப்படி இல்லைன்னா ரயில் ஓடுற சத்தத்தை கேட்கலன்னா எங்களுக்கு ரயில் ஓடுற அந்த ஐடியாஸ் வராது. அதே மாதிரி சண்டை காட்சிகள் வருகின்ற பொழுது யோசிச்சு பாருங்க. சண்டை காட்சிகள் மௌனமாக நடைபெற்றால் சண்டை காட்சிகளை யாராவது ரசிப்போமா? ரசிக்கவே மாட்டோம். அது என்னப்பா சண்டை மாதிரியா இருக்குது, சத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டு பேசாமல் இருப்போம். ஆக சத்தம் அப்படிங்கிற மிக மிக முக்கியமானது. இசையே இல்லாத படங்களும் உண்டு. எங்கே ஒளி முக்கியத்துவம் பெற்று காட்சி படிமங்கள் இரண்டாவது கட்டத்துக்கு தள்ளப்படுகின்றனவோ அங்கே சினிமா சீரழிந்து தாழ்ந்து போகிறது. கேட்பாங்க, சினிமா சீரழிந்து தாழ்ந்து போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு இடத்துல சினிமாவில் சத்தம் கூட போயிட்டு இப்போ கடைசியாக ஒரு படம் வந்துச்சு பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், அந்த யூடியூப் சேனல் விளங்குதா? யூடியூப் சேனல் விளங்குதா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி யாராவது சொல்லுங்க பிள்ளை. நான் ஷேர் பண்ணியிருக்க யூடியூப் சேனல் விளங்குதா உங்களுக்கு? இல்லை இதை பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. சவுண்ட் கேட்காதா இருக்கும். சவுண்ட் கேட்குதா? இல்ல ஆடியோ ப்ளே ஆகல, வீடியோ மட்டும் ப்ளே ஆகுது. ஓகே ஓகே, இப்போ வீடியோ மட்டும் பாருங்க. ஸோ இதுதான் அந்த கடற்கரை ஓரத்தில் ஆத்திரங்கரை ஓரத்தில் சிறுவர்கள் நீந்தி விளையாடுற அந்த சீன். ஸோ இதில் ஒரு பொடியன் இறந்து போயிடுவான். ஸோ இந்த பொடியன் இறந்துடுவான். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்க்குறாங்க அந்த பொடியன் வந்திருக்க மாட்டான். இப்போ தேடுறாங்க. இது சத்தமாக பாருங்க. ஸோ இப்போ தான் நினைச்சுறாங்கன்னு சொன்னால் அந்த பொடியனை தேடுறாங்க. ஸோ அந்த ஊர் மக்களினுடைய வருத்தம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு சீனாக அதில் காட்டப்பட்டிருக்கும். இதில் ஒரு சீன். ஸோ ஓகே, இது கிராமத்து மக்களுடைய வருத்தம். மூழ்கி இறந்து போகிறான், அவனை தூக்கி எடுக்கிறாங்க இறந்து போன பொடியனை. கடைசியாக அந்த கண்ணாடியோட முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ஓகே, இது முதலாவது காட்சி. கிளியர் தானே பிள்ளைகள்? அடுத்த காட்சி போகிறப்ப அடுத்த காட்சி போட்டு காட்டுறேன். நீங்கள் பிறகு இதை வேணா சவுண்ட் வச்சு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், கிளியராக கிடக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரழிந்து ஒளி காட்சி படிமத்துக்கு துணை போவதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாரதி ராஜாவின் கள்ளுக்குளிரம். 1980 படத்தில் சலவை தொழிலாளி ஒருவன் குடித்து விட்டு ஆடும் போது அவரை அடையாளப்படுத்தும் கிராமிய பாடனுடைய இசை. ஆக இதில் உங்களுக்கு அந்த கிராமிய பாடனுடைய இசை காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். பட் உங்களுக்கு சவுண்ட் கேட்காது, என்ன பாடல்னு கேட்காது. உங்களுக்கு இப்போ நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆக உங்களுக்கு அதில் தெரியும் என்ன இசை, அந்த கவுண்டமணி அவருடைய இசை பாடல். அதை குடிச்சிட்டு ஆடிக்கொண்டிருப்பார். அதில் போகின்ற அந்த பாடலில் கொஞ்சம் பாடல் பகுதியை மட்டும் நான் போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. அடுத்து நாங்கள் மூன்றாவது பார்க்கக்கூடியது பிள்ளைகள் பட தொகுப்பு, எடிட்டிங் என்று சொல்லுவோம். ஸோ எடிட்டிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு காட்சி படிமமாக எடுத்து எடிட் பண்ணுறத சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ. ஆக தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சி படிமங்களும் ஒளிப்பதிவுகளும் என்னன்னா, இப்போ நாங்கள் ஒரு படம் எடுக்கிறப்ப பிள்ளைகள் இது நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஏனெண்டா எடிட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் டீச்சர்ஸ்க்கு இது சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ எடிட்டிங்ஸ் என்னன்னா பிள்ளைகள், எடிட் பண்ணுற ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு எடிட் எப்படி பண்ணுறதுங்கிற விஷயம் தெரியும். விளங்கிச்சா? ஸோ சினிமாவில் ஒவ்வொரு சீனாக எடுத்து அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்து நாங்கள் ஒளிப்பதிவு செய்து அடுத்து ஒளிப்பதிவு ரெண்டும் செய்வோம். ஏன்னா உண்டு வீடியோ பண்ணுவோம். வீடியோ பண்ண பிறகு பிள்ளைகள் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெக்கார்ட் சாதாரண பண்ண முடியாத பிள்ளைகள் ஒரு ரூமில் மட்டும்தான் போய் பண்ணலாம், இல்லைன்னா மற்ற சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். ஆக ரெண்டையுமே அர்த்தமுள்ள கோர்வை யோசிக்கிறீங்க பாருங்க. ஒரு வீடியோ சீன் இங்கே போகுது, அந்த வீடியோ சீனில் அவங்க பேசுனது மாதிரி மறுக நாங்கள் என்ன செய்யணும், சவுண்டை கொடுக்கணும். இந்த சவுண்டை எடிட் பண்ணுறவர் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டா போதும். இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சாலும் இங்கே வாய் அசைஞ்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் சவுண்டு கொஞ்சம் லேட்டாகி தான் போகும். ஆக இங்கே பேசுகிறதும் இங்கே
அவங்க இப்போ அந்த சீன் போகிறதும் ஒரே நேருக்கு எடிட் பண்ணலைன்னா கூட எங்களுக்கு அந்த காட்சி படிமம் வீணாக போயிடும். இது நிறைய நடந்திருக்கு. இப்படி சரியாக பார்த்துக்கொள்ளணும். காட்சி படிமங்களும் ஒளிப்பதிகளும் அர்த்தமுள்ள கோர்வையாக அமைக்கப்படுவது இதை சினிமா இலக்கணத்துக்கு அடித்தளம் எனலாம். இப்படி இந்த கோர்வை அமைகிறதோ அது விதத்திலேயே தான் அந்த நிகழ்ச்சி தொடர் அர்த்தம் உள்ளதாக மாறும். நாங்கள் இந்த கடைசியில் மாநகரம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பிள்ளைகள், யாருடன் ஞாபகம் இருக்குதா? மாநகரம்ங்கிற படம் யாருடன் ஞாபகம் இருக்குதா? பார்த்தீங்களா? மாநகரம் அப்படிங்கிற படம் சிம்புட ஒரு படம் வந்துச்சு, டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஏதோ ஒரு சீன் ஒன்று போகிற மாதிரி ஒரு படம் அது பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எடிட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். அதே மாதிரி கேஜிஎஃப் படத்தினுடைய எடிட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 வயது சிறுவன் ஒருவன் தான் எடிட் பண்ணியிருக்கிறான். கேஜிஎஃப் படத்தை அவ்வளோ பெரிய வசூல் ஈட்டக்கூடிய அவ்வளோ பெரிய மாபெரும் படத்தை சாதாரணமாக 19 வயசு பொடி, சாதாரணன்னு சொல்ல முடியாது, 19 வயசு பொடியன் தான், அவன் சாதாரணம் இல்லை, அவனுடைய எடிட்டிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆக அதெல்லாம் ஒரு இன்றைக்கான துறை சார்ந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருத்தம் தோய்ந்த ஒரு மனிதனின் முகம், ஒரு தட்டில் கோழி வறுவல், புன்சிரிப்புடன் அந்த மனிதனுடைய முகம் என்ற இந்த மூன்றையும் பார்த்து என்னென்னா ரொம்ப கவலையில் இருக்கான், கோழி தட்டு வச்சிருக்கிறாங்க, அடுத்தவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ இதை பார்த்தா ஓகே அவனுக்கு வந்து கோழி சாப்பிட்றதுல விருப்பம், ரொம்ப பசியாக இருப்பான் போலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த மாதிரி இதை மாற்றி நாங்கள் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேறு கோர்வையில் மகிழ்ச்சியான முகம், தட்டில் கோழி, வருத்தமான முகத்தை பார்த்தா அடடா அவருக்கு வந்து கோழி சாப்பிட்றதும் பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆகவே அது மாற்றி எடிட் பண்ண. ஆகவே எடிட் பண்ணுறதுல 2 விடயம் இருக்குது. சரியாக எடிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் பிரச்சனை தான். இப்போது நாம் காண்பது உணவை எதிர்பார்த்திராத ஒருவனுக்கு கோழி வறுத்தல் ஏமாற்றம், சைவமோ என்னவோ தெரியாது, காட்சி படிமங்கள் தொடுக்கும் வரிசையை பொறுத்தது அதனுடைய அர்த்தம். ஸோ அர்த்தம் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறதுல தான். ஆகவே அவர்கள் என்ன செய்யணும், சரியாக ஓகே மாநாடு சார்னு போட்டிருக்காங்க, ஓகேப்பா, சரியாக எடிட் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க இந்த விடயம். ஆக முதலாவது மொழி படத்தொகுப்பு, 2வது ஒளி, 3வது காட்சி படிமம். இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது படத்தொகுப்பு மிக மிக முக்கியமானது. படத்தொகுப்புல பிள்ளைகள் 3 விடயங்கள் இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு அந்த சீனை நான் போட்டு காட்டுறேன். ஸோ என்னென்ன படங்கள் காட்டப்பட்டிருக்குன்னு பார்த்துடுவோம். ஆக காட்சி படிமங்களை இணைப்பதற்கு பல முறைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தம் உண்டு. கண் இமைப்பது போல் மாறுவது அதை நாங்கள் கட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு இணைப்புத்தான். ஒரு காட்சி மயங்கி மறுதருணத்தில் அடுத்த காட்சி திரையில் மாறுவது மயங்கி தெளிதல், டிசால்வ் என்று சொல்றது. அடுத்து திரை இருண்டு மறுகாட்சி வருவது அல்லது இருண்டு தெளிதல், ஃபேட் இன் ஃபேட் அவுட் என்று சொல்லுவோம். இது சினிமாவினுடைய நிறுத்தக்குறிகள் மாதிரி காட்புள்ளி, முற்றுப்புள்ளி, பந்து என இவற்றை சொல்லலாம். சத்திரஜேயின் பதேர்பாஞ்சாலியின் பருவங்கள் மாறுவதை வரிசையாக சில மயங்கி தெளிதல் மூலம் காட்டுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த சீனை நான் காட்டுறேன் பிள்ளைகள், கொஞ்சம் பாருங்க. டைம் போதாது தான், இருந்தாலுமே நான் கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து காட்டுறேன் பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு ஓகே. இது பதேர்பாஞ்சாலிங்கிற படம். இப்போ இது முதலாவது காட்சி. இங்கே பாருங்க, பருவங்கள் மாறுறத டிசால்வ்ல காட்டுறாங்களா, மயங்கி தெளியும் பாருங்க பிள்ளைகள். இப்போ இந்த பருவங்கள் மாறுதா, இருண்டு தெளிதல், கொஞ்சம் மயங்கி அப்படியே தெளிஞ்சிருக்குதா. ஒவ்வொரு பருவங்கள் மாறுறதையும் காட்டுவாங்க. அதில் பெருசாக உங்களுக்கு தென்படாது, பட் இதில் காட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றார். தமிழ் படம் இல்லது, வேற மொழி படம் உண்டு. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். டிசால்வ்னா என்னன்னு முதலாவது கட்டை பார்த்து கொள்ளுங்க. கட்டு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இங்கே முதலாவது காட்டுறாங்க. இதில் வாய்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், நீங்கள் வாய்ஸில் கொஞ்சம் கேட்டிங்கன்னா தெளிவாக விளங்கும். இது கட்டு அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள், கண் இமைப்பது போல் டக்குன்னு வரும் கட். ரெண்டாவது டிசால்வ். இந்த பாருங்க, டிசால்வ்ங்கிற ஒரு எடிட்டிங் எப்படி இருக்கும்ட்டு. டிசால்வ்ங்கிறது இப்படி தான் இருக்கும். மூன்றாவது ஃபேட் இன் ஃபேட் அவுட். இது பவர் பாயிண்ட்ல, இது ஃபேட் இன் ஃபேட் அவுட் பிள்ளை. ஸோ இப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். இது டிசால்வ், கட்டு, இது கட், அடுத்து இது டிசால்வ், இது டிசால்வ், இது ஃபேட் இன் ஃபேட் அவுட்.
பார்த்தீங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பயன்படுத்துகிற பிலிமோரா சாஃப்ட்வேர். ஸோ ஒவ்வொரு காட்சி படிமங்களும் இங்கே இருக்குது. அந்த ஒவ்வொரு காட்சி படிமங்கள் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகள் இங்கே இருக்கக்கூடிய டைம் லைனில் தூக்கி போடுவோம். டைம் லைனில் தூக்கி போட்டுட்டு தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய டிரான்சிக்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு காட்சி படிமத்துக்கு இடையில் இப்போ நான் போட்டேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா போட்டேன் ஒரு காட்சி படிமத்தை நான் இங்கே போட்டுட்டேன். அப்போ அடுத்த காட்சி படிமத்தை தூக்கி நான் இங்கே போடுறேன். அப்போ இந்த 2 காட்சி படிமங்களுக்கு இடையில் என்ன நடந்துடக்கூடாது, வித்தியாசம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி தான் படம் எடிட் பண்ணுவோம், இப்படி தான் எடிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காட்சி படிமங்களாக தூக்கி போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே இருக்கக்கூடிய டிரான்சிக்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளி ஒன்று இருக்குதா இல்லையா, இந்த இடைவெளி என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே அதற்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் பேர் மேலே இருக்கிற டிரான்சிக்ஷனை தூக்கி கீழே போடுறோம். ஆக இந்த 2 இடத்துக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் ஒன்று தெரியாது இல்லைங்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த படத்தொகுப்பு யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு தெரிவுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலும் சில தெளிவுகள் வரும். ஓகே, இப்போ நாங்கள் பகுதிக்குள்ளே போவோம். பிள்ளைகள் கிளியராக இருக்கீங்களா அந்த விடயத்தில்? இப்போ ஓரளவு கிளியரா இந்த எடிட்டிங்னா என்ன விடயங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சரி கிளியராக இருக்கீங்களா? ஓகே ஓகே, வெரி குட் பிள்ளைகள். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. என்னடா நீங்கள் பெருசாக இதை நீங்கள் வீடியோஸாக பார்த்துருக்க மாட்டீங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எந்தளவு தெளிவுன்னு தெரியாது தான். ஆக இந்த 3 விடயங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டின் சினிமாவின் மொத்த விடயங்களாக இருக்கிறது இது. இந்த சினிமா மொழியை அதன் தன்மையை தனித்துவத்தை உணர்ந்து ஒரு படைப்பாளி அதை அழுத்தமாக கையாளும் போது அங்கே நல்ல சினிமா பிறக்கிறது. என்ன விடயத்தை? படத்தொகுப்பு, ஒளி, காட்சி படிமம் ஆகிய 3 விடயத்தையும் சரியாக பார்த்து நாங்கள் ஒரு படத்தை உருவாக்குனா சிறந்த சினிமா உருவாக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அங்கே சினிமா நலிவடைகிறது. அப்படி இல்லைன்னா சினிமா இணைஞ்சிரும். இந்த மொழியிலிருந்து மாறுபட்டு வாய்ப்பேச்சினால் கதை சொல்ல முற்பட்டால் அங்கே சினிமா நலிவடைகிறது. பேசும் மொழி போலவே இந்த மொழியின் அதை பயன்படுத்தும் படைப்பாளியின் திறனை, கற்பனை வளத்தை பொறுத்தது. சூரியன் உதயமாவதை கண்டால் ஒருவன் ஓஹோ விடுகிறது என கவிஞன் கண்டால் ஏன்னா பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய பார்வை வித்தியாசப்படுகிறது. ஆகவே நாங்கள் எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் அது இருக்கிறது அந்த பகுதி. ஆகவே ஒரு சிறந்த திரைப்படம் ஒருடைய கற்பனையும் அவனுடைய ஆற்றலும் மட்டும்தான் சிறந்த திரைப்படத்துக்கு காரணமாக இருக்கும். ஓகே, இந்த சினிமா மொழிக்கும் இலக்கணம் மரபு இல்லாமல் உண்டு. இது வெகு காலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொழில் நுணுக்க வளர்ச்சியின் விளைவாக புது சாதனங்கள் இந்த சினிமா மொழியை வளப்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. ஆக நீங்கள் டைட்டானிக் திரைப்படம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அவதார் படம் பார்த்துருப்பீங்க. ஆக அவதார் படமெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பிள்ளைகள் அதனுடைய எடிட்டிங் அதனுடைய எதிர்காலமெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கடைசியாக நீருக்குள்ளேயே இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அடுத்து எப்படியெல்லாம் படம் வரப்போகுதுங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதிரி வருது போல் அவதார் 3 வருது. ஸோ அவதார் 3 வந்தால் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்களுடைய எடிட்டிங் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அவதார் 3ல வந்து 3Dயை வந்து நாங்கள் 3D கண்ணாடி யூஸ் பண்ணாமலே பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க அதை எடிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் சொல்லப்படுற பாருங்க, மேனாடுகளில் ஹிட்சார்ஜ், உடி ஹாலன் போன்றோர் நம் நாட்டின் அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், மணிகவுல் போன்ற படைப்புகள் காணும் போது இதை காணலாம். ஆக இப்படிப்பட்ட அந்த அறிஞர்கள், எப்படிப்பட்ட சினிமா தயாரிப்பாளர்கள் சிறந்த படங்களை உருவாக்கி இருக்கிறாங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. காட்சி படிமங்களின் மூலம் மட்டுமே பொறாமை, எரிச்சல், அதிருப்தி, பொறுமையின்மை எனும் வெவ்வேறு நிலைகளை காட்டலாம். ஏன்னா காட்சி படிமங்களில் மட்டும்தான் காட்டினேன், நான் வந்து சத்தம் போடுறதுல காட்ட முடியாது. முகத்தில் காட்டலாமா இல்லையா? ஏன்னா முகத்தில் சந்தோஷத்தை, பொறாமையை, எரிச்சல், அதிருப்தியை, பொறுமை எல்லாத்தையுமே எங்களுடைய முகக்காட்சியிலே காட்டிடலாம். காட்சி படிமங்கள் மூலம் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தைகள் மூலம் கூற முயன்றால் அங்கே சினிமா சீரழிந்தது என்றார் இட்சா. நாங்கள் ஒரு சீனில் காட்ட வேண்டியது இப்போ யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு முறை சீன் ஒன்று சொன்னேன்னா, கடற்கரை ஓரத்தில் உட்காந்துருக்கீங்க, அந்த காட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே நீங்கள் அதை மனக்கண்ணில் கொண்டு வந்தீங்க. அப்படி இல்லாமல் வாய் வார்த்தைகளால் சொல்கிறதுங்கிறது பொய். அப்படி சொன்னால் எங்களுக்கு விளங்காது. இதுவே நீங்கள் நேரடியாக அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அதனுடைய அர்த்தமே வேற மாதிரி இருந்திருக்கும், உங்களுக்கு ஐடியா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக ஒரு காட்சி படிமத்தை வந்து நாங்கள் வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாது. எங்கள் மனசால் நான் உணரணும், கண்ணால் பார்த்து காதால் கேட்டு உணரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அப்போ தான் அது சிறந்த ஒரு காட்சி படிமம் இருக்கும். இது இந்தி சினிமாவுக்கு பொருந்தும். பேசும் படம் பிறந்த நாளிலிருந்து பேசும் பேச்சால் கதை சொல்லும் வழக்கம் வேரூன்றி அது ஒரு பாரம்பரியமாக விட்டது. தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா
பேசுறது 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 மட்டும்தான். காட்சி படிமமாக இருக்கலாம், குறியீடாக இருக்கலாம், எதுவுமே தேவையில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏனைய சினிமாக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்படி மௌனப்பட நாட்களில் புராண கதைகளோ படமாக்கப்பட்டது. இவை மக்களுக்கு நன்கு தெரிந்த கதைகள். இப்போ உங்களுக்கு ஒரு மௌனக்கதை, கம்பராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திர புராணம், ஏன்னா அர்ஜுனன் தபசு, காமன் குத்து, இதெல்லாமே ஆரம்ப கால புராண நாடகங்கள். இதெல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆக திரும்ப திரும்ப அதே விடயத்தை பார்த்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சவுண்ட் தேவையில்லை, கதை விளங்கும். ஏன்னா ஆனால் புதிய விடயங்களை வந்து நாங்கள் சத்தம் இல்லாமல் சொல்ல முடியும். ஆகவே காட்சி படிமங்கள் மூலம் கதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பேச்சால சொன்னால் மட்டும் போதும், அவன் புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஆனால் படம் அப்படிங்கிற அப்படி இல்லை. பிறகு 1950களின் வசன கருத்தாக்கள் நட்சத்திர அந்தஸ்தை அடைந்திருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம், ஸ்டார் பட்டம் பெற்றுறாங்க, சூப்பர் ஸ்டார்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆக ஸ்டார் பட்டம் பெற்ற பிறகு அப்படி ஒலிக்கும் பேச்சு கொடுத்த அதீத முக்கியத்துவமே காரணமாகவே அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் 50களில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், பாகவதர் என்று சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர் பாகவதர். அவருடைய படங்களை பார்த்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு படம் பார்த்துருக்கிறேன், ராஜவத பாகவதர் என்னமோ ஒருத்தர், ஆரம்ப கால நாடக கர்த்தாக்கள். அவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும், பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. மனிதர்களை அதிகம் கண்டோம், சினிமா வறண்டு நெளிந்து போகிறது. ஆக இப்படிப்பட்ட பேச்சின் காரணமாகத்தான் சினிமா என்ன செஞ்சிருச்சு, நலிஞ்சு போயிடுச்சு. அடுத்து சொல்ல வர்ற விடயம் பார்த்தீங்கன்னா சிம்போல், குறியீடு என்று சொல்லுவோம். ஏன்னா சிம்போல் குறியீட்டு மூலம் காட்டுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் மனிதர்கள் கூட பிள்ளைகள் சாதாரணமாக, நீங்கள் யார் ஃபேனா? நாம் பிள்ளைகள் பெரும்பாலும் எஸ்கே ஃபேன் தான். ஆரம்ப காலத்தில் விஜய் ஃபேனாக இருந்தேன். அதுக்கப்புறமா எஸ்கே ஃபேன் தான் கூடுதலாக எஸ்கே படம் பார்க்குறது. விஜய் ஃபேன் தான் ஆரம்பத்தில் எல்லாமே ஃபுல்லாக. நாங்கள் ஸ்கூல் காலத்தில் இளவல் எல்லாம் அப்படியே உசுறு மாதிரி பார்ப்போம் நாங்கள். ஓகே, அமரன் பார்த்தேன் பிள்ளைகள், பார்க்காம விட்டுருவேனா? ஓகே, அப்படி இருந்த காலகட்டங்கள் இருக்குது. இப்போ அப்படியே எல்லாம் போயிடுச்சு. ஓகே, ஓகே, 1957 படத்தில் வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் சூழ்கண்ட மேகம் கண்பிக்கு இயங்கும் ஒரு பெண்ணின் நம்பிக்கையின் குறியீடாக காட்டப்படும். இந்த படத்தை பாருங்க பிள்ளைகள், நல்ல ஒரு சீன். அந்த சூழ்கொண்ட மேகம், என்னது உதிரிப்பூக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தில் ஒரு மேகம் வந்து அப்படியே கருக்கட்டி கொண்டு வரும், சரியா? அந்த சீனையும் அவளோட நம்பிக்கை, ஒரு ஆண் திருமணம் முடிச்சிருப்பா, பட் அவன் வந்து வேற பெண்ணத்தான் விரும்புவான். அப்படியான ஒரு சீனை இங்கே காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்ன செய்வான்னா, ஒரு நாள் அவன் சொல்லுவான், வாங்க எல்லாம் ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிடுறப்ப அந்த சீனை காட்டுவாங்க. அவ்வளோ அழகான ஒரு சீனாக இருக்கும். இப்போ இதில் கொடுத்துருக்குறேன் அந்த சீனை, அதையும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இதில் என்ன கொடுமை தெரியுமா பிள்ளைகள், உங்களுக்காக நான் வந்து இதில் உள்ள அவ்வளோ படத்தையும் பார்த்தேன். வைல்ட் ஸ்ட்ராபெரி, உதிரிப்பூக்கள், அடுத்து மேலே சொல்லப்படுகின்ற எல்லா படங்களையும் நான் பார்த்தேன். எல்லா படங்களையும் பார்த்து எந்த சீனுன்னு கண்டுபிடிக்கணும். 3 hour படத்தில் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபுல்லாக கிட்டத்தட்ட 3 நாள் இந்த படங்கள் எல்லாம் பார்த்து அழுத்து போச்சு பிள்ளைகள், வேணாண்டு போச்சு. எப்படி தான் இந்த படங்கள்லாம் பார்த்தாங்களோன்னு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இந்த சீனை எடுக்கிறதுக்காக பார்த்துத்தானே ஆகணும். அதனால் பார்த்தேன், ஃபுல்லாக எல்லா படங்களையும் பார்த்து எடுத்து வச்சேன். ஓகே, ஒரு ஏங்கும் பெண், அப்படிப்பட்ட சூழ்கொண்ட கருமேகம் அன்புக்கு இயங்கும் ஒரு பெண்ணின் நம்பிக்கையின் குறியீடாக காட்டப்படுகிறது. அடுத்து சொல்லப்படுற பெக்மேன் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் என்று சொல்லக்கூடிய படம் 1957 வந்த படத்தில் அன்பு ரொம்பவுமே இல்லாத, கொஞ்சம் கூட அன்பு இல்லாத 2 தம்பதியினர் வந்து சித்தரிக்கின்றார்கள். அவர்கள் செல்லும் கார் வழியில் பழுதடைந்து விடுகிறது. இருவரும் அதை தள்ள முயற்சிக்கிறார்கள். இங்கே அந்த கார் அவருடைய மன வாழ்க்கையின் குறியீடாக இருக்கிறது. 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அன்பே இல்லை. ஆகவே 2 பேருமே வாழ்க்கை என்ற காரை தள்ளுறாங்க. நகரவே நகராம அங்கேயே நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து இசை, நாடகம், நடனம் போன்றெல்லாம் சினிமா முழுக்க தொழில் நுணுக்க வளர்ச்சியின் படைப்பு. காமிரா, லென்ஸ், ஒளிவிளக்கு, ஒளிப்பதிவு நாடா, ஒளியேறி ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், ஆகியவற்றின் உதவியால் தயாரிக்கப்படுவது. ஆகவே சினிமாவை பற்றி பேசும்போது அதன் தனிப்பண்புகளை மனதில் வைத்தே பேச வேண்டும். அது சினிமாவாக இருக்கிறதா என்று அதை ஒரு கதையாக, இலக்கியம் அல்லது நாடகமாகவோ பார்த்து கணிக்க முடியாது. சினிமாங்கிறத நாங்கள் அப்படியேலாவது சினிமாவை உணர, அனுபவிக்க வேறு வழி இல்லை. இசையை, நடனத்தை ஆழமாக அறிய அலச படங்கள்
பாடங்கள் படிக்கும் நாம் சினிமாவுக்கு இந்த மாதிரி உழைப்பு பற்றி அவசியம் இல்லை என்று நினைக்கிறோம். இது ஆரம்ப காலத்தில் நான் நினைச்சதுதான் பிள்ளைகள். முதல் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் என்று சொல்றது ஹாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எடுத்தேன். ஆராங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது எங்களோட ஸ்கூல் டைமில் ஒரு பொடியன் ஒருத்தன் இறந்துட்டான். கரண்ட் கம்பியில் போயிட்டு விளையாண்டு அதில் கரண்ட் கம்பியில் இழந்து போயிட்டான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதில் ஒரு போட்டி என்னென்னா, கரண்ட் கம்பியில் போயிட்டு ஒரு கம்பால தொட்டுட்டு வாரது யாருண்டு போட்டி. ஆக பாருங்க எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான செயற்பாடுண்டு. ஸோ மற்றவனுக்கெல்லாம் போயிட்டு விளையாண்டு வந்துட்டானுங்க. இவன் போய் தொடுறப்ப அவன்கிட்ட கைப்பற்றுச்சு கரண்ட் கம்பியில். ஸோ 3 phase லைன் பிள்ளைகள். 3 phase லைன்னா கிட்டத்தட்ட 35,000 வோல்டேஜ் வரும். வீட்டுக்கு 250 வோல்டேஜ் தான் வருது. 35,000 வோல்டேஜ் வரக்கூடிய 3 phase லைனில் போய் கையை வச்சா அவள் அப்படியே வெடிச்சு சிதறினா அப்படியே. ஆக அவன்கிட்ட கதையை நான் படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல் கொண்டு திரைப்படமாக்கணும் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று செஞ்சோம். பட் அது சரியாகவே முழுமையாக முடியலை. ஏனென்றா எனக்கு முதலாம் சினிமாங்கிற என்னன்னே தெரியாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்கிறதுனே தெரியாது. ஆக நான் நினச்சிட்டேன் ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்துடலான்னு சொல்லி எடுத்து கடைசியில் அது முழுமையாக முடியலை. எடிட்டிங் பண்ண வச்சுருந்த எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நடித்த எல்லாமே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். பட் எல்லாமே வீணாக போயிடுச்சு. அது சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு திரைப்படம் எடுக்க முடியாது. அடுத்த திரைப்பட ரசனைக்கு முயற்சி தேவையே இல்லை என்று எண்ணுகிறோம். அப்படி இல்லை, கண்டிப்பாக தேவை. அதுக்கு பிறகு பிள்ளைகள் நான் எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது என்றெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் படித்து தான் நான் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுவும் பெருசாக ரீச் ஆகலை. ஏனெண்டா நாங்கள் சாதாரணமாக எடுத்தது தான், அவ்வளோ பெரிய ரீச் ஒன்று இல்லை. இப்போது சினிமா மொழி நமக்கும் பரிச்சயம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் செஞ்சிடலாம். மற்ற நாடுகளில் இம்மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வரும் நல்ல சினிமாவை நாம் அனுபவிக்க முடியாததுக்கு நம் பரிச்சயமின்மைதான் காரணம். சினிமா மொழி மொழிபெயர்க்க முடியாத ஒன்று. அது நம் மனித குலத்துக்கே பொதுவானது. அதுதான் சினிமாவின் சக்தியும் கூட. சினிமாவை பற்றி இந்த விழிப்பு ஏற்படாத வரை நாம் சினிமாவை புலனளவில் மட்டுமே அணுகிறோம். அதிக அறிவுபூர்வமாக அணுக வேண்டும். அது அனுபவமும் ஆழமுன்றதாக அமையும் என்று சொல்லி முடிச்சிருக்கிறாரு இந்த எது நல்ல சினிமா அப்படிங்கிற விஷயத்துல பிள்ளை. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும் எது நல்ல சினிமா அப்படின்னா என்ன. ஆகவே சினிமாண்ட என்னன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் முழுமையா இதுதான் சினிமான்னு சொல்லலை. ஏன்னா சினிமாவினுடைய வரையறை இல்லை. நான் வரையறை இல்லை. ஆகவே நாடகமாக்கப்படாதது சொல்றாரு, பல்சுவை நிகழ்ச்சியிலலாம் சொல்றாரு ஒழிய கட்டுக்கோப்பா இதுதான்ப்பா சினிமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆக இப்போதைக்கு உங்களுக்கு எது நல்ல சினிமா அப்படிங்கிற கட்டுரையினுடைய விளக்கம் தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் பிள்ளைகள் தூக்கம் வருது, யாருக்கெல்லாம் தூக்கம் வருதுன்னு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யாருக்கும் இல்லையா? ஓகே, அப்போ நாங்கள் இதில் உள்ள வினாவிடையும் பார்த்துருவோம் பிள்ளைகள். வினாவிடையும் பார்த்துருவோம்னு சொல்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஸோ நாங்கள் அடுத்த பகுதிக்கு போயிடலாம். ஓகே ஓகே பிள்ளைகள், பாப்போம் எத்தனை பேர். ஓகே, வெரி குட் பிள்ளைகள். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு ஆர்வம். ஏன்னா காலையிலேருந்து இன்றைக்கும் செமினார் தான் பிள்ளைகள். கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து எனக்கு முடிஞ்சு வரப்போ கிட்டத்தட்ட 4-4:30 மணி மட்டும் செமினார் தான். நான் காலையிலேருந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ நானும் தளர்வு இல்லாமல் பேசுகிறதுக்கு என்ன எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்குன்னா உங்களுடைய ஆர்வம் தான். ஏன்னா ஒரு சாதாரணமாக பேசிட முடியாது. சாதாரணமாக 5 மணிக்கு நான் செமினார் முடிஞ்சு வந்தேன். 6:30 மணிலேருந்து 7:30 மணி மட்டும் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, ஏலெவல் கிளாஸஸ். அடுத்து 9 to 10 பேப்பர் கிளாஸ். அடுத்து 10 to 12 உங்களுக்கான இந்த கிளாஸ் 11:30 மட்டும் செய்வேன். ஆக ஒரு ஃபுல் டே நான் அவங்களோட பேசுகிறேன்னு சொன்னால் அது மாணவர்களுடைய உற்சாகத்தால் மட்டும்தான். இல்லைன்னா எங்களால் பேச முடியாது. இந்த அளவுக்கு அது சாதாரணமாக பேசிட முடியாது. உங்களோட உற்சாகம் தான் எங்களுக்கு உற்சாகம் மட்டும் நான் படிப்பிக்கிறதுக்கு. ஏதோ மெசேஜ் போட்டிங்க சார் நீங்கள் பார்த்துட்டா இருந்த. ஓகே, நான் அமரன் படத்தை பிள்ளைகள் அமரன் படத்தை பார்த்துட்டேன் சார். உங்ககிட்ட இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்குதா? ஓகே பிள்ளைகள் இருக்குது. பட் எல்லாம் எங்கேயாவது கிடக்கும், எங்கேயாவது லெஃப்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடக்கும். ஸோ பாப்போம், இங்கே கிடந்தால் அனுப்பிவிடுறேன். ஓகே பிள்ளைகள், இவ்வளோதான் எது நல்ல சினிமாவினுடைய பகுதிகள். இவ்வளோதான் பாடப்பகுதி, கிளியர் தான். ஸோ நாங்கள் ஒரு பெரிய பகுதி பிள்ளைகள் என்ன, நீங்கள் 2 வருடம் படித்த பகுதியை நான் 30 நாளில் படிப்பிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படித்து கொள்ளுங்க. இன்னொரு 15 நாளில் நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், எடுத்துடலாம். மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பாப்போம். எது நல்ல சினிமா என்ற பகை அடிப்படையாக கொண்டு சினிமா நாடகம் இரண்டையும் கட்டுரையாசை வேறுபடுத்தி காட்டும் முறையை விளக்குக. ஓகே, இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு பிள்ளைகளாக வாசிங்க பார்ப்போம்.
சினிமா நாடகம் இரண்டையும் கட்டுரையாச வேறுபடுத்தக்கூடிய முறை. யாராவது ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் பார்ப்போம். சினிமா திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை என்றும் இவை இரண்டுக்கும் அடிப்படையே வித்தியாசம் உள்ளது. ஓகே, முதலாவது சொல்றாரு சினிமா திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை என்று சொல்றாரு. இவை ரெண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் அப்படின்னு சொல்றப்ப சினிமாவும் நாடகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு ஆள் வாசிங்க பாப்போம் பிள்ளைகள். இதை ஒவ்வொரு ஆளும் வாசிங்க, அப்போதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் வாசிங்க. நிகழ்ச்சி ஒன்றை அவையோர்களின் முன் நிகழ்த்தி காட்டுவது நாடகம். சினிமாவின் தன்மையை வேறு. வெரி குட், தேங்க்யூ. நிகழ்ச்சி ஒன்றை ஒரு அவையோருக்கு முன்னுக்கு நிகழ்த்தி காட்டுறது தன் நாடகம், சினிமாவிட தன்மை வேறு, அது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆள் வாசிங்க பாப்போம். அடுத்தாள் ஒரு ஆள். இம்ரா லைன்ல வர. இம்ரா வாசிக்கலுமா? சூழ்நிலை இருந்தா வாசிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அஸ்வின், ஓகே பாப்போம். ஹிக்மா, யாருக்காவது வாசிக்கலன்னா வாசிக்கலாம், நான் ஒரு சான்ஸ் தரேன். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் வாசிக்கிறேன். ஆக சினிமா காமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல. எந்த ஒரு படத்திலும் இலையோடும் மையக்கருத்து ஒன்று இருக்கும். அந்த மையக்கருவை சாராத எந்த காட்சி படிமத்துக்கும் ஒளிக்கும் அப்படத்துக்கு இடமில்லை. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் எங்களுக்கு சினிமாவுக்கும் நாடகத்துக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறது. சினிமா படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல. வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாது, எங்களோட வாய் வார்த்தைகளால் நாங்கள் என்ன சொல்ல முடியாது பிள்ளைகள், இதை சொல்லிட முடியாது என்று சொல்லுவதன் மூலமாக சினிமாவுக்கும் நாடகம் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை அழகாக காட்டியிருக்கிறார். அடுத்து எது நல்ல சினிமா என்பதற்கு எடுத்துக்காட்டப்பட்ட படங்கள் காட்சி படிமத்துக்கு இது நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், எதுக்காக தேவைப்படும் உதாரணங்கள் எழுதுறதுக்கு. காட்சி படிமத்துக்கு பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள், ஒளி பாரதி ராஜாவின் கள்ளுக்குள்ளீரம், மயங்கி தெளிதல் சத்ரஜேயினுடைய பதேர் பாஞ்சாலி, குறியீட்டை காட்டுறதுக்கு பெக்மேனினுடைய வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ். இந்த இப்படிப்பட்ட சினிமாக்கள் உங்களுக்கு உதாரணங்களாக காட்டப்பட்டிருக்கு. சினிமா மொழியை வளப்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் ஹிட்சாக், உடியாலன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், மணிகவுல் ஆகிய திரைப்படங்கள். ஓகே, அடுத்து இரண்டாவது கேள்வி, காட்சி படிமங்களை இணைப்பதற்கான வழிமுறைகள் என்று சொல்றாங்க. படத்தொகுப்புக்கு சினிமாவினுடைய மொழிகளில் காட்சி படிமம் ஒளி படத்தொகுப்பு முக்கியமானது. அதுல காட்சி படிமங்களை இணைக்கிறது கட்டு, டிசால்வ் அண்ட் ஃபாட் இன் ஃபாட் அவுட் என்று சொல்லக்கூடிய 3 வழிகள். அது கண் இமைப்பது போல் மாறுதல், மயங்கி தெளிதல், இருண்டு தெளிதல் என்று சொல்லக்கூடிய 3 விடயங்கள். அடுத்ததாக கீழே நாடுகளில் இந்தியா சினிமா மொழி நிலை பற்றி ஆசிரியர் கருத்து என்னவா இருக்கிறது? ஏனைய நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சினிமாவோட வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு சைனாவினுடைய படங்களோ இல்லாட்டி வேறு நாடுகளில் உள்ள படங்களோ எடுத்து பாருங்க, எப்படி படங்கள். கூடுதலாக நான் தமிழ் படங்கள் இப்போ கொஞ்சம் தமிழ் படங்கள் பார்க்கறது தான் பிள்ளைகள். ஆனால் ஆரம்ப காலங்களில் வந்து தமிழ் படம் பார்க்கறது குறைவு, பெரும்பாலும் ஆங்கில படங்கள் பார்க்கறது. ஏன்னா பெரும்பாலும் 19 கிட்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் நான் 20 கிட்ஸ் மாதிரி தான் நான் கொஞ்சம் நடந்து கொள்வது. எல்லாமே புது படங்கள் மட்டும்தான் நான் பார்ப்பேன், பழைய படங்கள் பார்க்குறதே இல்லை. 1 வீக் ஆயிடுச்சா அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பழைய படமாக ஆயிடுச்சு பார்க்க இல்லாதுன்னு சொல்லி. அதனால் புது படங்கள் வர பார்த்துருவேன். இந்த ஒரு 2 மந்த்ஸாக எனக்கு பார்க்கவே கிடைக்கல. அப்போவும் இடையில அமரன் படம் பார்த்தேன், லாஸ்ட்டாக அமரன் தான் பார்த்தேன் போல இருக்குது. விடுதலை 2 பார்த்துட்டேன், அடுத்து இன்னும் ஒன்றுமே பார்க்கல. ஸோ டைம் கிடைக்கிறப்ப தான் பார்க்கணும். ஓகே, அப்போ சினிமா வந்து இன்னைக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ஓகே, இப்போ வந்து நல்ல நல்ல சினிமாக்கள் வருது, நல்ல நல்ல படங்கள் வருது. என்றைக்கு சினிமாவில் இந்த 4-5 பாட்டோ அல்லது தேவையில்லாத காமெடியோ அல்லது தேவையில்லாத சண்டை சீனோ வராமல் இருக்குதோ அப்போ நல்ல படங்கள் வரும். படங்கிறப்ப யோசிச்சு பாருங்க, தியேட்டருக்கு இன்னைக்கு போகிற ஒருத்தர் என்ன செய்வார்னு சொன்னால் நல்ல ஒரு குத்தாட்டம் போடணும், நல்ல டான்ஸ் ஒன்று ஆடணும், அடுத்து ஒரு சோகப்பாடல் இருக்கணும், ஒரு ஜோக் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நல்ல படம்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்க ஒரு படம் விசால்ட படம் உண்டு பிள்ளைகள். ஏன்னா கூடுதலாக படம் பார்ப்பேன் நான், ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் பொழுதுபோக்கு. வேறு ஏதாவது பெருசாக நான் பொழுதுபோக்குட்டா கொஞ்சம் புத்தகம் வாசிப்பேன், அது கூடுதலாக இல்லை, கொஞ்சம் குறைவு தான். புத்தகம் வாசிக்கிற கொஞ்சம் குறைவு தான். கூடுதலாக எப்போயாவது டைம் கிடைச்சா படம் தான், ஏன்னா படம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. இப்போ டைம் கிடைத்தா படம் தான் பார்ப்பேன்.
ஆக கடைசி ஒரு படம் வந்துருக்கு நாங்கள் விசால்ட அதை பார்க்கணும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக என்றைக்கு ஒரு விஷயம் ஒரு விடயத்தை மட்டுமே எடுத்து படம் வருதோ அது நாளைக்கு சினிமா வளர்ந்துடும். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது. மற்ற நாடுகளிலிருந்து வரும் நல்ல சினிமாவை நாம் அனுபவிக்க முடியாதுக்கு தான் காரணம். ஆகவே நிறைய பேர் வந்து வேறு மொழியில் உள்ள படத்தை பார்க்க மாட்டாங்க. என்னன்னா அங்கே இப்படி இருக்காது, அது நல்ல படங்களாக இருக்கும் தானே. ஆகவே இவங்களுக்கு பார்த்து பழக்கப்பட்ட படம் அங்கே இல்லை. அதனால தான். அடுத்து காட்சி படிமங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனும் தெரியும். சினிமாவின் காட்சி படிமங்கள் சரியாக இல்லைன்னா அங்கே அந்த சினிமாவே சீரழிந்து அழிந்து போய்விடும். அதுக்கு பாரதி ராஜாவின் ஏன்னா பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள் முக்கியமானது. ஒளி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சீனும் காட்டப்பட்டிருக்கு. சினிமாவில் வந்து 2 வகையான ஒலிகள் இருக்கும், இயல்பான ஒலிகள் மற்றும் பேச்சு ஒலிகள். அந்த 2 ஒலிகளுமே சரியாக இல்லாத போது எங்களுக்கு ஒரு சிறந்த சினிமா வளர்ந்து விட முடியாது. ஓகே பிள்ளை, RRR படமெல்லாம் போன ஜென்மத்தில் வந்த படம் பிள்ளை. RRR படமெல்லாம் நான் பார்த்துட்டு ஏன்னா போன ஜென்மத்தில் வந்த படங்கள்லாம் இப்போ சொல்கிறாரப்பா யாரப்பா அது. ஓகே ஓகே பார்த்துட்டேன் பிள்ளை, நல்ல படம். பேசும் அதில் வர நல்ல பாட்டும் ஒன்று இருக்குல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை அடித்து கொண்டிருக்கிறப்ப ஒரு நல்ல பாட்டு ஒன்று போகும், அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அடுத்து படத்தொகுப்பு. காட்சி படிமங்களை ஒளிப்பதிவுகளையும் அர்த்தமுள்ள கோர்வையாக அமைப்பதே படத்தொகுப்பு. நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா கட்டு டிசால் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இது கிளியராக இருக்கும். எது நல்ல சினிமா என்பதை கட்டுரை ஆசிரியர் கூறுகின்ற விடயம் என்னன்னா ஒரு அளவுகோல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், அதை தெரிந்து கொண்டால் ஒரு தரமான படம் அமையலாம்ங்கிறதையும், அதே மாதிரி இலக்கியத்தை போலவே தரமான படங்கள் எப்போ வரும் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலமாகும், பட் நல்லதாக வந்துடும். ஆழமானதும் அர்த்தமானதுமான சிறந்த படங்கள் உருவாகிறதுக்கு இன்னும் தமிழ் சினிமாவுக்கு டைம் இருக்கிறது. இன்னும் அதை படித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நல்ல சினிமா என்பதை வரையறுப்பதற்கு முன் எது சினிமா என்பதை அடிப்படை கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது. திரையில் வருவதெல்லாம் சினிமா அல்ல, அச்சில் வருவதெல்லாம் இலக்கியம் போல் ஆகாது போலவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதுக்கு அவர் சொல்ற கருத்துக்கள் என்ன? ஏன்னா இவ்வளோ கேள்விகள் இதில் கேட்கப்படலாம். பிள்ளைகள் பெரிய கட்டுரை தானே, நிறைய கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ எல்லா கேள்விகளுக்குமான விடைகள் நான் கொடுத்துருக்கிறேன். எந்தெந்த பக்கம் கேட்கலாமோ அவ்வளவும் கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வாட்சி பாருங்க. அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து ஒரு உடும்பு பிடியில் இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம், நாடகத்தினுடைய உடும்பு பிடியிலிருந்து வெளிவரலங்கிற காரணம் ஆரம்பத்தில் இருந்த புராண நாடகங்கள் படமாக்கப்பட்டதுனால அதை மாற்றி ஒன்றுமே செய்ய முடியாது. நாடகம் பார்ப்போரின் கோணத்திலிருந்து அவை படமாக்கப்பட்டனங்கிறது மூலமாக அது நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறங்கிறத சொல்றாங்க. சென்னையிலிருந்து நாடக கம்பெனிகள் கல்கத்தாவுக்கும் பம்பாய்க்கும் சென்று தங்கள் நாடகங்களை படமாக்கின. அண்மை காலம் வரை இயக்குனர்கள், நடிகர்கள், வசனக்கருத்தாக்கள், பாடலாசிரியர்கள் யாவரும் நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள். ஆகவே நாடகத்துறையிலிருந்து என்ன செய்யல, அது மாறி போகல. பாத்திரங்கள் ஏற்று நடிப்பவர்கள் கமராவை பார்த்து பேசுதல், வசனத்தை பேசிவிட்டு பக்கவாட்டில் மறைகிறது, என்ன கத்தி கத்தி பேசுதல், பின்னணி இசை பேசும்போது ஒழிச்சு கொண்டிருக்கும். இது எல்லாமே நாடகத்தன்மையிலிருந்து அந்த உடும்பு புடையிலிருந்து மாற முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஓகே, அடுத்து சினிமா பற்றியான கட்டுரையாசிரியருடைய கருத்து என்னன்னா சினிமா கமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி அல்ல, நாடகம் அல்ல, வாய்ப்பேச்சாளர் சொல்லிட முடியாது. ஆகவே படத்தில் இலையோடக்கூடிய அந்த மைய கருத்தை சாராத எந்த ஒரு காட்சி படிமத்துக்கும் ஒளிக்கோல இடம் இல்லை. அப்படி இருந்தால் அது என்ன செஞ்சிடும், சினிமா சீரழிஞ்சு போயிடும். காட்சி படிமங்களால் வெளிப்படுத்தப்படும் காட்சி படிமத்துக்கும் ஏன்னா காட்சி படிமங்களுக்கு தாங்களாக ஒளி தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு காட்சி இணைக்கப்படணும். அப்படி இணைக்கப்படாமல் எங்களுக்கு ஒழுங்கான கோர்வை இல்லைன்னு சொன்னால் அந்த சினிமா சீரழிஞ்சு போயிடும். அடுத்து எங்களுக்கான காட்சி படிமங்கள் இணைக்கிறதுக்கான 3 முறைகள் அடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து கட்டுரையாசிரியர் கூறுகின்ற திரைப்படங்கள் இந்த 3 விடயம் சொல்லப்பட்டிருக்குது. 3 படங்கள் தெரியும் தானே பிள்ளைகள்? ஓகே, இவ்வளவுதான். ஏனைய விடயங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். முறைதான் சினிமாவை வளப்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹிட்சாக், உடி ஆலன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், மணிக்கவுல். ஓகேவா? அதில் காட்சி படிமம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஹிட்சாக் சொல்லியிருக்கிறாரு அது ஒவ்வொரு காட்சி படிமமும் ஒழுங்கான முறையில் இணைக்கப்படணும். அப்படி காட்சி படிமங்கள் ரெண்டாவது தள்ளப்பட்டு ஒளி முக்கியத்துவம் பெற்றுச்சுன்னு சொன்னால் அந்த படம் சினிமா சீரழிஞ்சு போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வைல்ட் ஸ்ட்ராபெரி படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறியீட்டு பாங்கு அதை சொல்லியிருப்பாங்க. குறியீட்டு பாங்கு இல்லாத ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படமாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சினிமாவானது கமிரா, லென்ஸ், ஒளிவிளக்கு, ஒளிப்பதிவு நாடா, ஒளியறிக்கை, ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆகியவற்றினுடைய உதவியால் தயாரிக்கப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் படைப்பாகும் என்றும், சினிமா மொழியில் ஏற்பட்டு பரிச்சயம் இல்லாத ஏனைய சினிமாவை நாங்கள் ஒழுங்காக அவதானிக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. ஏன்னா சினிமா சம்பந்தமான நாலேஜ் நமக்கு பத்தல. அதனால தான்.
அடுத்து பார்த்து கொள்ளுங்க, முக்கியமானது இக்கட்டுரையில் ஆசிரியனுடைய பிரதான கருத்து என்னன்னா, சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குள்ளது, இதனால் வளர முடியாது உள்ளது என்றும், சினிமா மொழி மீதான பரீட்சை மேற்பட்டால் சினிமா வளர்ச்சி அடையும் என்றும் சொல்லி நாங்கள் இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு பிள்ளைகள். இவ்வளோதான் அதுக்கான முக்கியமான விடயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிநடை பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவைப்பட்ட அறிவியல் சொற்களுடன் எளிமையான மொழிநடையில் கருத்துக்கள் தெளிவாக சொல்றாரு. ஏன்னா தேவைங்கிற இடத்துல உதாரணங்களை காட்டுறாரு. அறிவியல் கட்டுரை என்று சொல்லியிருக்கிறப்ப அழகா எழுதப்பட்டிருக்கு இந்த கட்டுரைகள். அவருடைய முறை அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது. காரண காரிய தொடர்பு விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு படத்தை காட்டுறாரு, அதுக்கான விடயத்தை காட்டுறாரு. இந்த படத்துல இந்த சீன்ல இப்படி நடந்திருக்குங்கிறத காட்டுறது மூலமா காரண காரிய தொடர்பு எங்களுக்கு இருக்குது. சான்றாதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிறிய சிறிய வாக்கிய பிரயோகம். ஒரு அறிவியல் கட்டுரையுடைய பண்புகள் முழுவதுமாக அடங்கப்பட்ட ஒரு கட்டுரையாக இங்கே இருந்திருக்கிறது. கடைசியா சொல்லப்படுகிற ஒரே ஒரு விடயம் பார்த்துக்க பிள்ளைகள், நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்கப்பட வேண்டிய விடயம் என்னன்னா, சினிமா மொழி அழுத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ஆக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. காட்சிப்படிமும் மொழி படத்தொகுப்பு மூன்றுமே ஒரு சினிமாவில் இருந்தால் அது ஒரு நல்ல படம். பொருத்தமாக இழையோடு மையக்கரு இருக்கணும், இது அப்படி இருந்தால் ஒரு நல்ல படம். அடுத்து காட்சி படிமங்களை பொருத்தமாக இணைக்கணும், அப்படி இருந்தால் நல்ல படம். மையக்கருவை சாதாரண எந்த ஒரு ஒளியோ அல்லது படத்தொகுப்போ இருக்கக்கூடாது, அது ஒரு நல்ல படம். குறியீட்டு பாங்க பயன்படுத்தணும். இந்த 5 விடயங்கள் இருந்தால் நல்லதொரு படமாக இருக்கும். ஆனால் அதற்கு வரையறை இல்லைங்கிறதையும் சொல்லி முடிச்சிருப்பாரு. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த எது நல்ல சினிமாங்கிற கட்டுரையினுடைய முழு விளக்க மற்றும் வினாவிடை பகுதி. ஓகே, இல்லை பிள்ளைகள், நான் கரண்ட்டில் வெடிக்கிறதெல்லாம் பார்க்கல. எங்களோட ஃப்ரெண்ட் என்கிட்ட ஜூனியர் பிள்ளை, எங்களோட ஜூனியர்ஸ் தான் போனாங்க. பட் அங்கே கொஞ்சம் தெரியும், நல்லாவே தெரியும், நல்ல ஃப்ரெண்டு தான் எல்லாமே. பட் நான் பார்க்கல. அது நிறைய பேர் 12 பிள்ளைகள் இருந்தாங்க. 12 பிள்ளைகள் அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். 11 பேர் மிச்சம் பார்த்தாங்க, நாங்கள் பார்க்கல. ஓகே பிள்ளைகள், இவ்வளோதான் இந்த வகுப்புக்கான விடயங்கள். இன்றைக்கு 15வது நாள் நாங்கள் முடிவடைஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த கட்டணங்கள் மிகுத கட்டணங்கள் செலுத்துகிறவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன் பிள்ளைகள். ஸோ மீத கட்டணங்கள் செலுத்தினா தான் பிள்ளைகள் உங்களுக்கான லிங்க்கும் கிடைக்கும். அதே மாதிரி நான் குரூப்லேயும் வச்சிருக்கலாம். அதே மாதிரி மீத கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கான வீடியோஸ் ரெக்கார்டிங்கும் கிடைக்காது. ஸோ அதனால் செலுத்திடுங்க. லாஸ்ட்டாக கிளாஸ் இணைஞ்சவங்க பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக ஒரு 4-5 பிள்ளைகள் இணைஞ்சிங்க தானே, அவங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன். அவங்க ஒரு 2 நாள் டைம் கொடுக்கலாம். என்னடா 15 நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு கட்டணம், அதுக்கு ஒரு கட்டணம் தான் நான் கொடுத்துருப்போம். என்னடா போன முறையில் எனக்கு நிறைய கட்டணங்கள் மீதம் இருக்குது, நிறைய பிள்ளைகள் போடாதனால. ஸோ சில பிள்ளைகள் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு 2 நாள் தர சொல்லி. ஓகே, ஒரு நாள் அல்லது 2 நாள் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி போடுற பாருங்க பிள்ளைகள். பட் எங்களுக்கு தகவலை தெரிவிக்காத பிள்ளைகள், ஸோ தெரிவிக்காத பிள்ளைகள் நான் குரூப்பில் இருந்து நீக்கி விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கோம், கட்டாயமாக எனக்கு ரிப்ளை பண்ண பாருங்கள். ஓகே பிள்ளைகள், குட் நைட், டேக் கேர், காட் பிளஸ் யூ பிள்ளைகள். அடுத்த கிளாஸில் நாங்கள் ஜாயின் பண்ணலாம்.